குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். ஓகே, நான் நினைக்கிறேன் கடைசியா மழைக்காடுகள் பார்த்துட்டு நாங்க நினைக்கிறேன். அப்படித்தானே பிள்ளைகள்? தியரி கிளாஸ்ல. ஓம் சார், மலைக்காடுகள் தான் பார்க்கணும். இதுதான் பார்த்தோம். கிளாஸ் இல்லையா? சரி, இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், அதுக்கு முன்னுக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். எங்களுக்கு தெரிய வேணும் இந்த சூழல் தொகுதி உயிர் பெருந்திணிவு இது ரெண்டுலையும் எங்களுக்கு எம்சிக்கு பகுதிகள் வாரண்டா இதுல கேட்பாங்கன்னு சொன்னால் இந்த பரவல் அடுத்தது தாவரங்களினுடைய இயல்புகள் இது ரெண்டும் தான் உங்களுக்கு கூட என்ன செய்வாங்கன்னா எம்சிக்கு பகுதிகளில் போடுவாங்க. நீங்க இதை கடந்து ஆழமா படிச்சு குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. நீங்க இதுல மிக முக்கியமாக இந்த பரவலையும் இந்த இருக்கிற தாவரங்களுடைய இயல்புகளையும் மிக ஆழமாக படிச்சீங்கனாலே உங்களுக்கு எம்சிக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இப்ப இதுக்கு நம்ம ஷார்ட்கட்லாம் நான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்லி தந்திருப்பேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னத்துக்கு இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மலைக்காடுகள், அதுக்கு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வறண்ட காடுகள் அல்லது பருவகால காடுகள் அல்லது என்று பசுமையான காடுகள், அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து பாத்தீங்க மலைக்காடுகள். சரி, மலைக்காடுகளுக்கு எங்களுக்கு தெரிய வேணும் இந்த எந்த இடங்கள்ல எந்தெந்த மலைப்பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைக்காடுகள் இருக்குது என்றது எங்களுக்கு தெரிய வேணும். குறிப்பாக இந்த கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டரை விட உயர்வான பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மலைக்காடுகள் வந்து மிக அதிகமாக பரவி இருக்குது. இப்ப இதுல இடங்களை நாங்க சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் சிவனுக்கு பீதாம்பரம் குங்கிலியமிட்டு போற்றி வழிபட்டான் இல்லையா? இப்படி சிம்பிளா நாங்க ஞாபகம் வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் இலகுவான முறைகள்ல அந்த மலைகளை நாங்க கண்டுபிடிச்சு கோடு போடக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அப்ப சிவனுக்குன்னு சொன்ன சிவனொளி பாதமலை, பீதாம்பரம் என்றா பீதுர்தால காலமலை, குங்குலியம் என்றா கிங்கிலியாவன்னு சொல்லி ஞாபகம் வச்சிருக்க வேணும். போற்றி வழிபட்டானுக்கு போவத்தலாவ என்று சொல்லி ஞாபகம் வச்சோம்னால் சிம்பிளா நாங்க என்ன செய்யலாம், அந்த இடங்களை கண்டுபிடிச்சு அது கோடு போடக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அப்ப எங்கெங்க இருக்குதுன்னா பீதுர்தால காலமலை, போபத்தலாவ, கிங்கிலியாவ, சிவனொளி பாதமலை, நக்கில்ஸ். உங்களுக்கு கூட எம்சிக்கு இந்த டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 மலைகளை தான் அடிக்கடி வச்சு உங்கள்ட்ட வச்சு குழப்பி கேட்பாங்க. அப்ப எங்களுக்கு இந்த மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் பீதுருதால காலமலை, போபத்தலாவை, அதே நேரத்தில் வந்து கிங்கிலியாவை, அதே நேரத்தில் சிவனொளி பாதமலை, நக்கில்ஸ் என்ற பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமான வகையில வந்து பரவி இருக்குது. காலநிலைகளை பொறுத்த வரைக்கும் இங்க வருட மழை வீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3500 மில்லிமீட்டரை விட மிகவும் அதிகமான மழைப்பொழிவுகள் எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டு முழுவதும் எங்களுக்கு இங்க பரவலான மழைப்பொழிவுகள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் இங்க 20 பாகை தொடக்கம் 24 பாகை செல்சியஸ் கிடைப்பட்டதாக இருக்கும். நாளாந்த மற்றும் வருடாந்த மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் வந்து மிக அதிகமாக வந்து இதுல இருக்குமா. குறிப்பிட்ட காலத்தில் கடும் காற்றுகள் இந்த மலைக்காடுகள்ல வீசும். ஏன்னு சொன்னால் இந்த கடல் மட்டத்தில் இருந்து 1200 மீட்டருக்கு உயர்வாக இருக்கிறதால இந்த மலைக்காட்டு பிரதேசங்கள்ல கடும் காற்றுகள் வீசக்கூடிய தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமாக வந்து காணப்படுமா. இங்க இருக்கிற தாவரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்வகைமை வந்து குறைவாக இருக்கும். எங்களுக்கு அயனமண்டல மலைக்காடுகள் தான் இந்த தாவரங்களினுடைய பல்வகைமை, விலங்குகளினுடைய பல்வகைமை இருக்கும். ஆனா இந்த மலைக்காடுகள்லயோ என்றும் பசுமையான காடுகள்லயோ அயனமண்டல மலைக்காடுகளை விட இந்த உயிர் பல்வகைமை வந்து எப்படி இருக்கும் என்றால் மிக குறைவாக வந்து காணப்படுமாம். இங்க இருக்கிற இலைகள் வந்து பாத்தீங்கன்னா மெல்லியதாகவும் மெழுகுத்தன்மை கொண்டதாகவும் வந்து காணப்படும். இது வந்து உயரமாக பெருசாக வளர்ச்சி அடையாது. இது வந்து சின்ன ஒரு நோமலா தான் வளர்ச்சி அடையக்கூடியதா இருக்கும். குறிப்பா நாங்க பார்த்தோம்னா 8 தொடக்கம் 10 மீட்டரை கொண்டதாக வந்து இருக்குமா. இங்க வந்து படைகள் இருக்காது. அயனமண்டல மலைக்காட்டு காலநிலையில மட்டும்தான் தாவரங்கள் வந்து படையமைப்புகளை கொண்டிருக்கும். வேறு எந்த ஒரு காடுகளை பொறுத்த வரைக்கும் படையமைப்புகள் என்றது காணப்படாது. தாவரங்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இடைவெளிகள் மிக அதிகமாக இருக்கும். இப்ப உதாரணமா வந்து இங்க ஒரு தாவரம், இங்க ஒரு தாவரம், இங்க ஒரு தாவரம், இங்க ஒரு தாவரம், இங்க ஒரு தாவரமா இப்படி என்ன செய்யும்னா தள்ளித்தான் காணப்படும். இடைவெளிகள் மிக அதிகமாக இருக்கும். நெருக்கமாக இங்க இருக்கிற தாவரங்கள் வந்து என்ன செய்யாது என்றால் காணப்பட மாட்டாதாம். அதே நேரத்துல வந்து காற்று காரணமாக திரிபுடைய முட்களுடன் கூடிய தண்டு பகுதிகளை கொண்டிருக்கும். ஏன் இது திரிபுடைய அந்த முட்பகுதிகளை கொண்டிருக்கும் என்று பாத்தீங்கன்னா அந்த காற்றுக்கு முறிவடைய கூடாது. அந்த தண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேகமாக வீசுற காற்றுக்கு அந்த தண்டு முறியக்கூடாதுன்றதுக்காண்டி இதை என்ன செஞ்சிருக்கும் என்றால் அந்த திரிபடைந்த ஒரு தண்டு பகுதிகளை வந்து கொண்டிருக்கிற போக்குகளை இதுல நாங்க கூட பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தாவரங்களின் மீது இந்த ஒர்கிட்ஸ் வகைகள், பாசி வகைகள் வந்து அதிகமாக காணப்படும். அதே நேரத்தில் மானை புட்கள் இங்க அதிகமாக வரும். சின்ன புட்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமாக வளரும். இந்த கீனா, செம்பக மரம், மலைக்காட்டு மூங்கில், தம்ப என்ற மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அதிகமாக இருக்குது. இங்க இருக்கிற விலங்கினங்களை பொறுத்த வரைக்கும் மான், மரை, காட்டுப்பன்றி, இந்த முலையூட்டிகள், அடுத்தது விசேட ஊனான் வகைகள் எல்லாம் இங்க அதிகமாக இருக்கும்.
இதுல நீங்க மிக முக்கியமாக உங்கள்கிட்ட மிக அதிகமாக கேட்பாங்க பரவல் தான் பிள்ளைகள். பெரும்பாலும் தாவரங்களுடைய இயல்புகள் கேட்கிறது மிக குறைவு. மிக அதிகமாக உங்கள்கிட்ட கேட்பாங்க எதுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பரவல் எங்க இருக்குது என்றத உங்கள்கிட்ட கூட கேட்பாங்க. ஏன்னு சொன்னா உங்கள்ட்ட அதை கூட கேட்கிறது, நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ள மாட்டீங்க. மறந்து போயிருவீங்கன்றது உங்களுக்கு வடிவா தெரியும். சரிதானே? அப்ப அத நீங்க என்ன செய்ய வேணும்? டெக்னிக்கலாக நான் தந்திருக்கிற அந்த ஷார்ட்கட்ட வச்சுக்கொண்டு என்ன செய்ய வேணும்? சிம்பிளா நீங்க அத கண்டுபிடிச்சு கொள்ள வேணும். இப்ப இதுக்கு முன்னுக்கு தந்திருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு பீதாம்பரம் குங்கிலியமிட்டு போற்றி வழிபட்டான் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா, இப்ப சிவனுக்குன்னு சொன்னால் சிவனொளி பாதமலை, பீதாம்பரம் என்றா பீதுர்தாள காலமலை, குங்கிலியம் என்றா கிங்கிலியா வந்து ஞாபகம் வச்சிருக்க வேணும். போற்றி வழிபட்டானுக்கு போவத்தலாவை என்று சொல்லி ஞாபகம் வச்சிருக்க வேணும். இப்படி சின்ன ஷார்ட்கட் ஒன்று வச்சிருந்து நீங்க அதை அப்படியே எழுதி விட்டீங்கன்னு சொன்னால் அல்லது கோடு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மிக இலகுவானதாக இருக்கும். சரிதானே? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பார்க்க போறது வந்து இந்த முட்புதர் காடுகள். இது எங்களுக்கு பொதுவாக இந்த அரை வரல் வளையங்கள்ல அதிகமாக இருக்கும். இந்த அரை வரல் வளையங்கள்ல அதிகமாக இருக்கிற தாவரங்கள் தான் இந்த முட்புதர் காடுகளாக இருக்குமா. பாருங்க, இலங்கையின் அரைவரல் வலயத்துக்குரிய மன்னார், புத்தளம், அம்பாந்தோட்டை ஆகிய பிரதேசங்களில் அதிகமாக பரவி காணப்படும். நான் நினைக்கிறேன் இந்த வடமத்திய மாகாணம், மத்திய மாகாணத்தில் ஒரு கேள்வி ஒன்று இது சம்பந்தமா போட்டிருந்தவங்க. இடங்களை வச்சு அந்த கோடு போடக்கூடிய மாதிரி ஒரு வினாப்பகுதி ஒன்று போட்டிருந்தவங்க. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இந்த முட்புதர் காடுகளை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய அரைவரல் பிரதேசங்கள்ல அதிகமாக பரவி இருக்கிற ஒரு காட்டு பகுதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த முட்புதர் காட்டு தொகுதிகளாகத்தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. இங்க இருக்கிற காலநிலைகளை நாங்க பார்த்தோம் என்றால் வருட மழை வீழ்ச்சி 1200 மில்லிமீட்டரை விட மிக குறைவாக இருக்கும். நாங்க இலங்கையினுடைய காலநிலையில பார்த்திருக்கிறோம். எனினும் அதிகமான இடங்களில் 800 தொடக்கம் 1000 மில்லிமீட்டரை வரையுடையதாக இருக்குமாம். இங்கு 30 பாகை செல்சியஸ் வரையான வெப்பநிலை இருக்கும். இங்கு மார்ச் தொடக்கம் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் வறட்சி நிலைமை நிலவும். மண் வந்து எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வறட்சி தன்மையுடையதாக வந்து இருக்குமா. இங்க இருக்கிற தாவரங்கள் இந்த வறண்ட காலநிலைக்கு இசைவாக்கம் பெற்றதாகவும், மரங்கள் வந்து அவ்வளவு பெருசா வளராது, ஒரு 3 தொடக்கம் 6 மீட்டர் கிடைப்பட்டதாகத்தான் இருக்கும். தாவரங்கள் முட்புதர்களை கொண்டிருக்கும். ஏன்னு சொன்னால் இங்க இருக்கிற அந்த வெப்பத்துக்கு இவங்களால தாக்கு பிடித்து வளர வேண்டும் இந்த தாவரங்கள். அப்ப அதால இங்க இருக்கிற தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா முட்களை கொண்டதாக இருக்கும். நீரை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வேர் தொகுதிகள் நீண்டு பறந்து விரிந்ததாக இருக்கும். இங்க இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா வீரை, பழு, மககபர ஆகிய தாவர இனங்கள் இங்க அதிகமாக காணப்படும். இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா காட்டு முட்களுடன் கூடிய கள்ளி, அந்தரை, பொன்னாவரசு, குகுள்பகடு, அடுத்து வந்து ரணவர, கற்றாழை, நககந்தி, தலுக் என்ற தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமாக இருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன சார் இதெல்லாம் உங்களுக்கு வாயிலே வரதில்லை சார். இதெல்லாம் என்னன்னு சார் பாடமாக்கி வைக்கிறனால், நீங்க ஒன்றுமே யோசிக்க வேணாம். இதெல்லாம் உங்களுக்கு கேள்விகளுக்கு வராது. இதெல்லாம் நீங்க படிச்சு, பாடமாக்கி, டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. இதெல்லாம் எந்த ஒரு காலப்பகுதியிலையும் போடுற இல்லை. உங்களோட நாலேஜுக்கு நீங்க இதை இப்படி இருக்குதுன்ற விஷயத்தை மட்டும் விளங்கி வச்சீங்கன்னாலே போதும். இதை ஆழமாக படிச்சு குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. இதுல எப்படி எம்சிக்கு வரும் என்று சொன்னால் உங்களுக்கு பரவல் தான் கூட வரும் பிள்ளைகள். நீங்க பரவலை நல்ல வடிவமா படிச்சு பாடமாக்கி வச்சீங்கன்னா எம்சிக்கு சிம்பிளா செய்வீங்க. செகண்ட் பார்ட்ல வந்தால் நீங்க வடிவா படிச்சு வச்சிருப்பீங்கன்னா எழுதலாம். எங்களுக்கு தெரியும் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில சூழல் தொகுதி தொடர்பான வினா பகுதிகள் அதுல போட்டிருந்தவங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அயனமண்டல மழைக்காட்டு காலநிலை தொடர்பாக தான் இதுல கேட்டிருந்தவங்க. யாருக்கு? 2022ஆம் ஆண்டு. அதுவும் பெரிய கஷ்டம்ன்றது இல்ல. அதுக்கு மிக இலகுவான முறைகள்ல வந்து செய்யக்கூடிய மாதிரி தான் அவங்களுக்கு இருந்தது. வடிவா படிச்சு வடிவா எழுதியிருக்கலாம். எங்களுக்கு உலகினுடைய அயனமண்டல மழைக்காட்டு காலநிலை அப்படி இங்க எழுதக்கூடிய மாதிரி தான் அது அவங்க போட்டிருந்தவங்க. பெருசா ஆயிரமன்ற மழைக்காடுகள் அவ்வளவு பெரிய கஷ்டமான பகுதிகளும் இல்ல. சிம்பிளா எழுதக்கூடிய மாதிரி தான் அது வந்தது. அடுத்தது விசேட விலங்கினங்களை பொறுத்த வரைக்கும் இங்க காட்டு எருமை, பன்றி, மயில் மற்றும் பறவை இனங்கள் போன்றன வந்து இங்க அதிகமாக வந்து பரவல் அடைந்திருக்குது. சரி, இப்ப நம்ம சும்மா இந்த பரவலுக்கு மட்டும் உங்களுக்கு திருப்பி ஒருக்கா நீங்க புதுசா ஜாயின் பண்ணாங்களுக்காண்டி சின்ன ஷார்ட் கட் சொல்லி விடுறேன். அதை ஒருக்கா பாருங்க. எப்படி நாங்க பரவலை சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கிறது, எப்படி நாங்க கோடு போட்டுக் கொள்றதுன்ற விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி விடுறேன். எங்களுக்கு தெரியும் காடுகளை பொறுத்த வரைக்கும் 3 காடுகள் இருக்குது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அயனமண்டல மழைக்காட்டு காலநிலைகள். நான் ஷோர்ட்டா எழுதுறேன், நீங்க புள்ளா எழுதி வச்சுக்கொள்ளுங்களா. அயனமண்டல மழைக்காட்டு காலநிலைகள். 2வது வந்து பாத்தீங்கன்னா என்று பசுமையான அல்லது வறண்ட காலநிலை காடுகள். சரிதானே? வறண்ட காலநிலை காடுகள் என்று சொல்லுவோம். அடுத்தது 3வது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மலைக்காடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். 3வது வந்து பாத்தீங்கன்னா மலைக்காடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த 3ம் எங்களுக்கு கூடுதலாக இந்த பரவலுக்கு வச்சு கேட்பாங்க. சரிதானே? இதுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி தந்து நான் நினைக்கிறேன் இல்லையா? நாகம் சிங்கத்தின் கண்ணை தீண்டியதனால் தெரியாமல் விட்டது என்று சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ள சொல்லி சொன்னான் இல்லையா? நாகம்டா, நாகம் நான் ஷார்ட்டா எழுதுறேன். நாகம் சிங்கத்தின் கண்ணை
தீண்டியதால் தெரியாமல் விட்டது என்று சொல்லி ஞாபகம் வச்சிருக்க வேணும். சிங்கத்தின் கண்ணை தாக்கியதால் தெரியாமல் விட்டது. அப்ப நாகமண்டா நாகினியா தெனிய, சிங்கமண்டா சிங்கராஜவனம், கண்ணை என்றா கண்ணலிய, தெரியாமல் விட்டது என்றால் தெரியல என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். இதுதான் உங்கள்ட்ட அடிக்கடி இந்த எம்சிக்கு பகுதிகளில் போடுவாங்க. ஏனென்றா நீங்க பாடமாக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு வடிவா தெரியும். அப்ப அதால என்ன செய்வாங்க, இப்ப இப்படி கேட்பாங்க, இலங்கையின் அயனமண்டல மலைக்காட்டு காலநிலைகள் காணப்படுகின்ற பிரதேசங்கள் பின்வருவனவற்றில் எது? உங்களுக்கு சோடியா தந்துருவாங்க, ஒரு 4 விட தருவாங்க, நீங்க அதுல குழம்பி போய் நிப்பீங்க. இதை நாங்க எப்படி உலகப்படத்துல செய்யறது, சரி இலங்கப்படத்துல எப்படி நாங்க வச்சதை கண்டுபிடிக்கிறது எல்லாம் நான் உங்களுக்கு எம்சிக்யூல போட்டு விளங்கப்படுத்துவேன். சரிதானே? இப்ப நம்ம நிறைய பேப்பர் செய்ய போறோம் தானே, இப்ப அதுல ஒவ்வொரு பகுதிகள் வரும்போது நான் உங்களுக்கு அதை படங்களை போட்டு எந்தெந்த இடங்கள்ல இந்த சிங்கராஜவனம் எதில் இருக்குது, நாகினியாதனி எதில் இருக்குது, கண்ணெலி எதில் இருக்குது, தெரியக்கலை எதில் இருக்குதுலாம் உங்களுக்கு வடிவா காட்டி கொண்டு வருவேன். நீங்க அதை அந்த பேப்பர் கிளாஸ்ல படிச்சு கொண்டு வந்தீங்கன்னா சரி. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா எங்கெங்க இருக்குதுன்றதை வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? அப்ப எங்க இருக்கு, நாகம் சிங்கத்தின் கண்ணை தீண்டியதால் தெரியாமல் விட்டது இந்த அயனமண்டல மலைக்காட்டு காலநிலைக்கு இருக்கிற தாவரங்களினுடைய இடங்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வறண்ட காலநிலைக்கு இதோட சேர்த்து நீங்க சொல்ல வேணும் இல்லையா? நாகம் சிங்கத்தின் கண்ணை தாக்கியதனால் தெரியாமல் விட்டது. இதனை ருணு உடனே யானையிடம் அறிவித்தான். உடனே யானையிடம் அறிவித்தான் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக் கொள்ள வேணும். சரிதானே? யானையிடம் அறிவித்தான். நாகம் சிங்கத்தின் கண்ணை தாக்கியதனால் தெரியாமல் விட்டது. இதனை ருணு உடனே யானையிடம் அறிவித்தான் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஏன்னா இதான் உங்க கூட கேட்பாங்க. சரிதானே? எப்படி? நாகம் சிங்கத்தின் கண்ணை தாக்கியதால் தெரியாமல் விட்டது. இதனை ருணு உடனே யானையிடம் அறிவித்தான் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அப்ப நாகினியாதனிய, இது சிங்கராஜவனம், இது கண்ணெலிய, இது தெரியகல. சரிதானே? இது ருணுவண்டா ருகுணு, அடுத்தது உடவளவை, அடுத்தது யானை. இதை ஞாபகம் வச்சுக்கோனீங்களா? சரி. அப்ப வறண்ட வரிய காடுகள் ஸ்பெஷலா அங்க இருக்குது என்றால் ருகுணுயில இருக்குது, உடவளவையில இருக்குது, யாழையில இருக்குது. இது மூன்றும் தான் எங்களுக்கு இந்த வறண்ட வலிய காடுகள் அல்லது என்றும் பசுமையான காடுகள் அதிகமாக பரவி இருக்கிற இடங்களாக இருக்குது. இதை உங்கள்கிட்ட கூட கேட்பாங்க. கூட வர்றது இதுதான் இந்த வறண்ட வலிய காடுகள். ஏன்னு சொல்லுங்க ஆபம், நீங்க புல்நிலங்கள் படிக்க இதுவும் உடவளவை அந்த பாலை இது என்னன்னு சொன்னா அந்த என்னோட சரணாலயங்கள் படிக்கும்போது இது வருமா அது வருமா இது வருமான்றது உங்களுக்கு குழப்பம் இல்லையடை. அதால என்ன செய்வாங்கன்னா நீங்க குழம்புவீங்க என்றது அவங்களுக்கு படிவா தெரியும் பிள்ளைகள். அந்த பேப்பர்கள் போனவங்களுக்கு இப்ப சில பேர் ஷார்ட் கட் சொல்லி தந்திருப்பாங்க டீச்சராக, சில பேர் என்ன செஞ்சிருவாங்க சும்மா பிள்ளைகளுக்கு உடவளவை ருகுணம் யாழன்னு சொல்லி அந்த டைம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு உங்களோட மைண்ட்ல இருந்தா டக்கண்டது ஞாபகம் இல்லாம போயிடும். அப்ப நீங்க கஷ்டப்படுவீங்க, எது வரும் எது வரும் எது வரும் நீங்க குழம்புவீங்க அந்த எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு. இது பிள்ளைகளுக்கு நடக்கிற ஒரு வளமையான ஒரு விஷயம் உண்டு. சரிதானே? அப்ப அதுக்காண்டி நான் பிள்ளைகிட்ட அதிகமா சொல்றது இப்படியான சின்ன ஷார்ட் கட்டுகளை ஞாபகம் வச்சிருந்து உடனே டிக் பண்ணி போட்டு டக்கண்டு எழுதுங்க சொல்லி சொல்றேன். அப்ப நாகம் சிங்கத்தின் கண்ணை தாக்கியதனால் தெரியாமல் விட்டது. இதனை ருணு உடனே யானையிடம் அறிவித்தான். இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. சரிதானே? உங்களுக்கு நான் எல்லா இடங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கெல்லாம் படிவா நிறைய ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கேன். நீருக்கு சொல்லி தந்திருக்கேன், பாறைகளுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், கனிமங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் இல்லையா? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நேரத்துல முன்னுக்கும் அங்க என்ன உயிர் பெருந்தினைக்கு சொல்லி தந்திருக்கேன். அப்ப வரக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கேன். அதை படிவா ஞாபகம் வச்சிருந்து படிவா எழுதி கொள்ளுங்க. ஏன்னா எம்சிக்யூ கூட வாரது. மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான். சிவனுக்கு பீதாம்பரம் குங்கிலியமிட்டு போற்றி வழிபட்டான் என்று ஞாபகம். சரிதானே? அப்ப சிவனுக்கு என்று சொன்னா சிவனுடைய பாதமலை என்ற ஞாபகம். பீதாம்பரத்துக்கு பீதுர்தால காலமலை, குங்குலியம் என்றா கிங்கிலியாவன்றது ஞாபகம். குங்குலியம் கிங்கிலியாவை ரெண்டு ஞாபகம் வேணும். சரிதானே? கிங்கிலியாவை அடுத்தது போற்றி வழிபட்டானுக்கு போவத்தலாவன். இப்படி என்ன ஞாபகம் சொன்னால் சிம்பிளா நாங்க என்ன செய்யலாம், அந்த மலைகளுக்கு கோடு போடக்கூடியதாக இருக்கும். முற்புதர் காடு உங்களுக்கு லேசு அரைவரல் வலயங்கள் இருக்கும். மன்னார், புத்தளம், அம்பாத்தோட்டை, அது சின்ன ஒரு விஷயம் தான். அதை நாங்க அதுல பெரும்பாலும் போடுறதும் இல்லை. என்னன்னு கேட்டாங்க போட்டுருவீங்க, கோடு போட்டுருவீங்கன்னு தெரியும். அதனால உங்களுக்கு போட மாட்டாங்க. இந்த காடுகள் இருக்கிற இடங்களை தான் உங்களுக்கு கூடுதலாக அதிகமாக உங்களுக்கு எம்சிக்யூல போடுவாங்க. சரியா பிள்ளைகள்? இதுல யாருக்கும் விடங்களாட்டு கேளுங்க. சார் திருப்பி சொல்லுங்க சார். திருப்பி சொல்லவா? நாகம் சிங்கத்தின் கண்ணை தீண்டியதனால் தெரியாமல் விட்டது. நாகம் சிங்கத்தின் கண்ணை தீண்டியதால் தெரியாமல் விட்டது. இதனை ருணு உடனே யானையிடம் அறிவித்தான். இதனை ருணு உடனே யானையிடம் அறிவித்தான். இதனை ருணு உடனே யானையிடம் அறிவித்தான். சரிதானே? இது ரெண்டுக்கும் ஷார்ட்கட் வச்சு டக்குன்னு கோடு போட்டுக் கொள்ளுங்க. இந்த முறை வரும் உங்களுக்கு 5ஆம் தவணை எல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் பார்ப்பீங்க. இந்த கேள்வியெல்லாம் கூட போடுவாங்க, இந்த மாகாண மட்டங்களுக்கு எல்லாம் கூட போடுவாங்க.
ஏன்னா நீங்க இதெல்லாம் பாடமாக்கி செய்ய மாட்டீங்கன்றது தெரியும் அவங்களுக்கு வடிவா. சரிதானே? அப்ப நாகம் சிங்கத்தின் கண்ணை தாக்கியதனால் தெரியாமல் விட்டது. இதனை ருணு உடனே யானையிடம் அறிவித்தான். இதுக்கு சிவனுக்கு பீதாம்பரம் குங்குலியமிட்டு போற்றி வழிபட்டான். சிவனுக்கு பீதாம்பரம் குங்குலியமிட்டு போற்றி வழிபட்டான். சிவனுக்கு பீதாம்பரம் குங்குலியமிட்டு போற்றி வழிபட்டான் என்று சொல்லி ஞாபகம் வச்சு கொடுங்க. சார் ஓ சொல்லுங்க. இந்த மலைக்காடுகள்ல வந்து நக்கிள்ஸும் சேர்த்துக்கொள்ளணும். நெக்லஸும் வரும். நெக்லஸ் பெரும்பாலும் கேட்கறது குறைவங்களுக்கு. ஏன்னா அது காத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற மலை தானே. அது நெக்லஸ் பெரும்பாலும் போட மாட்டாங்க. இந்த 4 பிரதான மலைகள். நெக்லஸ் காற்றோதுக்கு பக்கத்துல இருக்கிறதால பெரும்பாலும் செல்வாக்கு மிக குறைவு. இந்த 4 தான் மிக அதிகமான செல்வாக்கு கொண்ட காடுகள் மலைக்காடுகள்ல. அப்ப அதால இந்த 4 தான் உங்களுக்கு கூட போடுவாங்க. நெக்லஸும் வரும். சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே. அதையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஆனா இது 4 தான் மிக முக்கியமானது. நெக்லஸும் வரும். நெக்லஸ் நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நெக்லஸும் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்களா? சரி. சரிதானே? இதை நீங்க ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முட்புதர் காடுகள் அரைவரல் வலயங்கள் அதிகமாக பரவி இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகே. ஓகே சார். அடுத்தது புல்நிலங்கள். புல்நிலங்களும் எங்களுக்கு தொடர்ச்சியாக உண்ட விட்டு ஒரு வருஷம் வரும். உண்ட விட்டு ஒரு வருஷம் இந்த முறை உங்களுக்கு புல்நிலங்கள் வரும். போன முறை நான் போய் அந்த யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். போய் பாருங்க. அதுகளுக்கு கத்திக்கதி சொன்னா உங்களுக்கு சரணாலயம் பெறும் அதுக்கு அடிக்கடி சொல்லி இருந்தேன். அதுக்கு வந்தது அதிவிசேட சரணாலயங்கள் தான் உங்களுக்கு கேள்வியா போட்டு கேட்டிருந்தவன். சரிதானே? உண்ட விட்டு ஒரு வருஷம் தொடர்ச்சியாக வருகின்ற பகுதி தான் இந்த புல்நிலங்களும் சரணாலயங்களும் இந்த அயனமண்டல மலைக்காட்டு காலநிலைகள் இந்த காடுகளினுடைய இருக்கும். இது உண்ட விட்டு ஒரு வருஷம் மாறி வந்து கொண்டே இருக்கும். சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் எந்தெந்த காலப்பகுதிகளில் புல்நிலங்கள் எங்களுக்கு கேட்டவங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2019 ஆண்டு வரையில 19ஆம் ஆண்டு காலப்பகுதியில உயிர் பெருந்தினியை போட்டவங்க, 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா புல்நிலம் கேட்டிருந்தவங்க, 2022ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இது உயிர் பெருந்தினியை கேட்டவங்க, 22ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா புல்நிலம் கேட்டவங்க, 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில சரணாலயம் 2023ஆம் ஆண்டு சரணாலயம் கேட்டவங்க, 2024ஆம் ஆண்டுகளுக்கும் சரணாலயம் தான் வந்திருக்கு. சரி, அவங்களுக்கு வந்து மலைக்காடுகள் கேட்டிருந்தவங்க, இவங்களுக்கு சரணாலயம் கேட்டவங்க. இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் புல்நிலங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி புல்நிலங்கள் வரலாட்டி உங்களுக்கு இந்த காடுகள் வரும். இந்த காடுகள் இருக்குதானே, மலைக்காடுகள், வறண்ட காடுகள், அயனமண்டல மலைக்காடுகள் இலங்கையில் இருக்குதானே, இது கட்டாயம் உங்களுக்கு எம்சிக்யூல வரும். அப்ப நான் படிக்க சொல்லி தந்திருக்கிறேன். அங்க பேப்பரை பார்த்துட்டு மிலாந்தி திணிக்கிறே இல்லை. என்னடா இன்னொன்னு சொன்னவர் நான் படிக்காம வந்தேன் மிலாந்தி கொண்டு நிற்காம டக்குன்னு ஷார்ட்கட் போட்டுட்டு டக்குன்னு என்ன செய்ய வேணும், கோடு போட்டுக்கொள்ள வேணும். சரிதானே? அப்ப இதெல்லாம் சின்ன ஒரு விஷயங்கள். அடுத்து இதை எப்படி இலங்கப்படத்துல கண்டுபிடிக்கிறன்றத நான் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல வச்சு வடிவ விளங்கப்படுத்தி விடுவேன். அதெல்லாம் குறிச்சு எங்கெங்க என்னென்ன இருக்குதுன்றதெல்லாம் அதுல விளங்கப்படுத்துவேன். இப்ப இடங்களை மட்டும் ஞாபகம் வச்சு கொடுங்க. சரி, புல்நிலத்துக்கு எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்காது. புல்நிலத்துக்கும் அடிக்கடி பாத்தீங்கன்னா உங்களோட பேப்பர்கள்ல எந்தெந்த இடங்கள்ல இருக்குது என்று சொல்லி போடுவாங்க. கடந்த கால பாஸ் பேப்பர்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளையும். குறிப்பாக இந்த 23, 24 வினாவாக வரும். பெரும்பாலும் அதிகமாக இந்த 23, 24வது வினாவாக வரக்கூடிய பகுதியாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிதானே? இப்ப பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு இதுவும் செய்து முடிக்கிறேன். 13ஆம் ஆண்டு முடியுது. பெரும்பாலும் 13ஆம் ஆண்டுக்குரிய அந்த புக்ஸும் தருவேன். அதையும் தந்து 12ஆம் ஆண்டையும் முடிச்சு 13ஆம் ஆண்டையும் பாஸ் பேப்பரையும் உங்களுக்கு முடிக்க வேணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த இருக்குது. ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார் விளங்குது. இதுல 23வது வினா வந்து பாருங்க. 2020ஆம் ஆண்டு கால பகுதியில் 23வது வினா, பின்வரும் விடைகளில் இது இலங்கையின் உலர்பத்தன புல்நிலங்கள் 3 அமைவிடங்களை சரியாக எடுத்து காட்டுகின்றது. இப்படித்தான் பெரும் கேள்வி உங்களுக்கு. உலர்பத்தன புல்நிலங்கள் எங்கெங்க இருக்குதுன்றது. சரிதானே? இப்படித்தான் பெரும். ரக்குவாணி, பண்டாரவளி, வெளிமடை, வாசிக்கடா எல்லாம் மறந்து போயிட்டு நிக்கிறன்ற மாதிரி நிப்பீங்க நீங்க. சரிதானே? சில பிள்ளைகள் அப்படித்தான் மறந்து போகும். அதுக்கு நாங்க எப்படி சிம்பிளா ஞாபகம் வைக்கிறது என்ற பகுதிகளையும் நாங்க விளங்கி வச்சிருக்க வேணும். அடுத்து 2022ஆம் ஆண்டு கால பகுதி. 2020ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு கால பகுதியில் வந்திருக்கிற வினாக்களை பாருங்க. இவங்க எப்படி கேட்டிருக்காங்க என்றால் 2022ஆம் ஆண்டு கால பகுதியில இந்த இருக்குது 24வது வினா. 2024ல 2022ல 24வது வினா. இலங்கையின் ஈரப்பத்தன புல்நிலங்கள் காணப்படும் அமைவிடம் ஒன்று. பாருங்க, இப்படிதான் ஒன்று விட்டு ஒரு வருடம் பிள்ளைகள் எங்களுக்கு தொடர்ச்சியான வகைகள்ல வினாக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் புல்நிலம் அல்லது இப்ப நான் சொன்னேன் அயனம் இந்த காடுகள், அது ரெண்டுலயும் இருந்து உங்களுக்கு பிள்ளைகள் எம்சிக்கு வரும். ஒன்று காடுகள் வரலாம் அல்லது புல்நிலம் வரலாம். ஒன்று நான் பேப்பர் எடுக்கிறது இல்லை, இந்த வினா வரும் நான் குறிச்சும் சொல்லிடாது. ட்ரெண்டில் ஒன்று வரும். ட்ரெண்டுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கேன். படிச்சு வடிவா போய் செய்கிறது உங்களோட கையில தான் இருக்குது. சரிதானே? இதே மாதிரி தான் போன வச்ச ஆக்களுக்கு பிள்ளைகள்
எல்லாமே ஆதாரபூர்வமா போட்டிருக்கிறேன். என்ற யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்க்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டாக சொன்னேன். அந்த கண்டினியூ வந்த பிள்ளைகளுக்கு முழு பேருக்குமே தான் பிள்ளை. அது அந்த என்னட்ட நான் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு முதல்ல பிடிஎஃப் அனுப்புன்னு நான் நினைக்கிறேன். என்னட்ட கண்டினியூவா அந்த கிளாஸ் கட் பண்ணாம அந்த கிளாஸுக்கு வந்து கண்டினியூவா படிச்ச முழு பேருக்குமே அவள் அந்த மற்ற ரோகிணியா ரோனிகான்ற பிள்ளை ஒரு ஆள் வந்தவள். அவள் கடைசி டைம்ல வந்தவள். சுற்றியா கஷ்டப்பட்டவள் அந்த பிள்ளை. ஆனா அந்த பிள்ளை ஒரு நாள் கூட கிளாஸ் கட் பண்ணா வந்து டவுட் கேட்டு பீத்தர சித்தி எடுத்தால் 3 மாதம் தான் அந்த பிள்ளை ஒழுங்கா வந்து படிச்சது. அந்த பிள்ளை பேப்பர்ல எஸ்தர சித்திரன்றது கடைசி ஸ்கூல்கள்ல. கடைசியில வந்து பீத்தர சித்திகள் எடுத்து கடைசியில என்னட்டையோ கோர்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கி நான் சொன்ன கோர்ஸுக்கு தான் அந்த பிள்ளை அப்ளை பண்ணின்றது. ஏன்னா அவளும் என்ன நம்பின அந்த பிள்ளை. நம்பி வந்து படிச்சவள். சரிதானே? இங்க பாருங்க. இந்த இதுகளுக்கு நான் சொன்னேன். இந்த முறை உங்களுக்கு வரும் போய் படிங்க. இந்த சரணாலயங்கள் வரும்ன்றது. இங்க பாருங்க 25வது வினா. அந்த 24, 25வது 23, 24, 25 இந்த 3 வினாக்களும் போய் பார்த்தீங்கன்னா சூழல் தொகுதி உயிர்பெருந்திணிவு வினாவாத்தான் கூட இருக்கும் பிள்ளைகள். சூழல் தொகுதி உயிர்பெருந்திணிவு வினாக்களாக மிக அதிகமாக இருக்கும். அப்ப அதைத்தான் நீங்க கூட டார்கெட் பண்ண வேணும். இதுல இலங்கையில் காணப்படும் 3 இயற்கை ஒதுக்கிடங்கள். அப்ப இயற்கை சரணாலயம் ஒதுக்கிடம் சரணாலயம் பண்ணுவாங்க. இயற்கை ஒதுக்கிடங்கள் என்னென்ன அந்த இடம் தான் கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய பேர் வந்து குழம்பு பட்டு நிற்பாங்க. பாருங்க புந்தல உடவளவ கிருந்தல. அப்ப இதுகள்லாம் மாறி அந்த குழப்பம் அடைஞ்சு கொண்டு நிற்குங்கள் இந்த பிள்ளைகள். அப்ப இதை நீங்க சரியான வகைகள்ல விளங்கி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக உங்களாலையும் வந்து என்ன செய்யலாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் திரும்ப சொல்றேன். வடிவா நான் சொன்ன ஷார்ட்கட்டை வடிவா திருப்பி எடுத்து அதை உடனே நான் சொன்னதை உடனே கேட்டு உடனே நினைஞ்சிருங்க. அதை படிச்சு உடனே முடிச்சு கொள்ளுங்க. திருப்பி பிறகு படிப்பாம், கொஞ்ச நேரத்துக்கு பிறகு படிப்பாம். 2 தானே வந்திருக்கு 3 தானே வந்திருக்குன்ற மாதிரி இருக்காம திருப்பி படிவா படிங்க. இங்க பாருங்க 2024ஆம் ஆண்டாக்களுக்கு தேசிய வனப்பூங்கா பாருங்க. இந்த 25வது வினாக்களா கூட வாரது சூழல் தொகுதி வரும் பிள்ளைகள் 24, 25வது வினாக்களா வடிவா நீங்க போய் பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் போய் பாருங்க. 24, 25, 23, 24, 25 சூழல் தொகுதி சும்மா தண்ணி மாதிரி இருக்க வரும் இடம் தான் கேட்பாங்க. நீங்க காடுகளை பத்தி போட்டு படிச்சு பாடமாக்கி இதெல்லாம் போனீங்கன்னா ஃபெயிலியர் தான். இதுல பாருங்க இது வந்து 2023ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு 25வது வினா பாருங்க. இலங்கையின் 2 தேசிய பூங்காக்கள் பாருங்க. அதுல 24வது வினா, இதுல 25வது வினா, 2022 23வது வினா. இப்படி உங்கள்ட்ட மாறி வச்சு உங்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னா கேள்விகளை கேட்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் வரும் பிள்ளைகள். நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். அப்ப சிம்பிளா நாங்க என்ன செய்யலாம்டா இதுக்கான புள்ளிகள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சூழல் தொகுதி கிளியரா இருக்கும்டா. நம்ம பிள்ளைகள் சூழல் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன்னா பாடமாக்காதீங்க. சின்ன டெக்னிக்கலை வச்சு அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க என்று சொல்லித்தான் இதுகிட்ட நான் கூட சொல்றதுக்குரிய காரணம். ஏன்னா பாடமாக்கினால் நீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னா மறந்து போயிருவீங்க. சரிதானே? பெரும்பாலும் இந்த 24, 25வது வினாக்கள் பொதுவாக உங்களுக்கு வரக்கூடியது என்னன்னு சொன்னால் இந்த என்னன்னு சொல்றது இந்த கூட சூழல் தொகுதியாக இருக்கும். இதுல பாருங்க. இதுல 24வது வினா வந்து பாருங்க. இதுல பாருங்க 2021ஆம் ஆண்டு கால பகுதியில இதுல எப்படி போட்டிருக்காங்கன்னா 23, 24வது வினா உயிர்பெருந்திணிவையும் சூழல் தொகுதி அதாவது மாநாடுகளையும் அந்த சூழல் தொகுதியில மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. இலங்கையின் தென் ஆசிய சூழல் ஒத்துழைப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் செயற்திட்டத்தை தயாரிக்கும் போது இலங்கை ஒப்புதல் அதான் இலங்கையை வச்சு அந்த சூழலையும் வச்சு கொண்டு கேட்பாங்க. இது பெரும்பாலும் இந்த சூழல் சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 23, 24வது வினாக்களாக வரும். நான் உங்களுக்கு அந்த பேப்பர்ல இன்னும் வச்சு விளங்கப்படுத்துவேன். சரி, நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. இந்த பேப்பர் கிளாஸ்கள்ல எப்படி உங்க சூழலை வச்சு இந்த முறை உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க, என்ன கேள்வி வரப்போகுது உங்களுக்கு இந்த சூழல்ல இருந்து அதையும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் ஒருக்கா கிளியர் பண்ணி விடுவேன். அப்ப நீங்க கட்டாயம் இந்த சூழல் தொகுதி சம்பந்தமாக சூழல் தொகுதி உயிர்பெருந்திணிவு அது ரெண்டையும் கட்டாயம் பார்க்க போகணும். இது 2019ஆம் ஆண்டு. இங்க பாருங்க. இது 2019ஆம் ஆண்டு 24வது வினா. 24வது வினா பாத்தீங்கன்னா உள்ளங்கம் பாருங்க. இலங்கையின் அயனமலை காடுகள் அமைந்துள்ள இடங்கள். இது வந்து உயிர்பெருந்திணிவு. அந்த உயிர்பெருந்திணிவு சூழல் தொகுதி அது ரெண்டும் 23 எதிர்பார்க்கலாம், அல்லது 24வது வினாவை எதிர்பார்க்கலாம், அல்லது 25வது வினாவை எதிர்பார்க்கலாம். அந்த 3 வினாக்களுக்குள்ள இந்த உயிர்பெருந்திணிவு சூழல் தொகுதியும் இருக்கும். நீங்க வேணும்னா உங்களோட கையில பாஸ் பேப்பர் இருக்கும், தட்டி பாருங்க 23, 24, 25வது வினாவை. அப்ப நான் பிள்ளைகிட்ட சொல்றது இதை படிக்கும் போது என்ன செய்ய வேணும், இடங்களை கிளியர் பண்ணி படிக்கிறவன். உங்க கையில எல்லாத்தையும் பாஸ் பேப்பர் இருக்கு தானே, எல்லாரும் வச்சிருக்கீங்க தானே. இப்ப நம்ம அதை எடுத்து பாருங்க. 23, 24, 25வது வினா உங்களுக்கு உயிர்பெருந்திணிவும் சூழல் தொகுதியா தான் இருக்கும். அதிகமான வினாக்கள் அப்படித்தான் பேர். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்னா அந்த இடங்கள்ல என்னென்ன இருக்குது, அந்த அயனமண்டல மலைக்காடுகள் எந்தெந்த இடங்கள்ல இருக்குது என்ற விஷயங்களை வடிவா படிச்சு கொண்டீங்கன்னா சரி. இப்ப நான் உங்களுக்கு பிள்ளைகள் புல்நிலங்கள் எங்கெங்க இருக்குதுன்றதுக்குரிய ஷார்ட்கட் சொல்லித்தாரேன், வடிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இதை நான் MS வேர்ட்ல வச்சு டைப் பண்ணி காட்டுறேன். சார் சொல்லுங்க. சார் நீங்க வந்து எங்களுக்கு இப்ப இதுல எல்லாம் MCQ செய்ய மாட்டீங்களா அடுத்தது? ஒவ்வொரு யூனிட் வைஸா செய்ய சொல்லி கேட்கறீங்களா? இல்ல சார், இப்ப நாங்க வந்து MCQ நீங்க தொகுத்து தாரீங்க தானே எங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கு மாதிரி.
அது நான் தருவேன் உங்களுக்கு. இப்ப இது முடிய அது மார்னிங் கிளாஸ்ல போகும் தானே பிள்ளை. நான் உங்களுக்கு ஆ அதை முடியுது. நான் நினைக்கிறேன் இந்த இதுக்கு முடியுது. அந்த என்னன்னு சொன்னா உங்களுக்கு அந்த நகராக்கங்களும் முடிகிறதுக்கிட்டவா இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு தந்து போட்டு அதை முடிய நான் உங்களுக்கு 13ஆம் ஆண்டை கொண்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவேன். சரிதானே? ஓகே சார். நான் அதை உங்களுக்கு யூனிட் வைஸா உங்களுக்கு எம்சிக்கு புக்ஸ் தந்து விளங்கப்படுத்தேன். நீங்க அதில் யோசிக்காதீங்க. நான் நான் உங்களுக்கு அதுக்கு தான் மார்னிங் கிளாஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு மார்னிங் கிளாஸ்கள் இந்த எம்சிக்யூ, இடவிளக்கப்படங்கள், உலகப்படங்கள் எல்லாம் அது மார்னிங் கிளாஸ்லேயே போய் கொண்டிருக்கும். சரிதானே? ஓகே சார். சரி, இப்ப பாருங்க, நான் சொல்ற விஷயங்களை வடிவா பாருங்களேன். ஓகே, முதலாவது எங்களுக்கு ஈரப்பத்தனை. சரிதானே? நான் ஷோர்ட்டாவே டைப் பண்றேனே. ஈரப்பத்தனை. அடுத்தது உலர்பத்தனை. நான் சும்மா சிம்பிளா ஷார்ட்கட்ல செய்யறேன். நீங்க வடிவா நீட்டா எழுதி கொடுங்க. இந்த வீடியோ ரெக்கார்டிங் பார்த்து படிச்சாலும் சரிதான். நீங்க இல்ல இப்ப சொல்லி தரும் போது நீங்க படிச்சாலும் அது உங்களோட விருப்பம். அடுத்தது தலாவை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வில்லு. இப்படி 3 புல்நிலங்கள் எங்களுக்கு இருக்குது. சரிதானே? தலாவை புல்நிலம், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லு புல்நிலம் என்று எங்களுக்கு 4 வித பிரதான புல்நிலங்கள் எங்களுக்கு இருக்குது. சரி, இதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்ல போறேன். வடிவா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்களேன். நான் கதை மாதிரி சொல்றேன் பாருங்க. ஹட்டன் சீதா அக்கரைப்பற்று கந்தனை அம்பேவலையில் சந்தித்தாள். சரிதானே? பாருங்க. அப்ப ஹட்டன் சீதா அக்கரைப்பற்று கந்தனை அம்பேவலையில் சந்தித்தாள். சரிதானே? ஓகே. கற்றன் சீதா அக்கரைப்பற்று கந்தனை அம்பேவலையில் சந்தித்தாள். அவள் தொடர்ச்சியா அது அப்படியே கதையாவும் இருக்க வேணும். அவள் ஊவா பள்ளத்தாக்கில் இறங்கி சிங்கத்தை பண்டாவைக் கண்டு வெளியேறினாள். சரிதானே? பாருங்க, தொடர்ச்சியாக ஒரு கதையா சொல்றேன்னா, கற்றன் சீதா அக்கரைப்பற்று கந்தனை அம்பேவலையில் சந்தித்தாள். அவள் ஊவா பள்ளத்தாக்கில் இறங்கி சிங்கத்தை பண்டாவைக் கண்டு வெளியேறினாள். பின்பு புலனறுவை மாதுருவோயாவில் கல்லறிந்து சோமாவதி மன்னனுக்கு வில் கொடுத்தாள். சரி, இது ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரிதானே? இப்ப அங்க என்னது, முத்து கொளுத்த பண்டாவை நுவேரலியாவுக்கு திரத்தினான் என்ற மாதிரி நாங்க இது கனிய வளங்கள் படிச்சினாங்க இல்லையா? அப்ப அதே மாதிரி இதையும் ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டும். எப்படி? கற்றன் சீதா அக்கரை பெற்று கந்தனை அம்பேவலையில் சந்தித்தாள். அவள் ஊவப்பள்ளத்தாக்கில் இறங்கி சிங்கத்தை பண்டாவை கண்டு வெளியேறினாள். பின்பு புலனறுவை மாதுருவோயாவில் கல்லறிந்து சோமாவதி மன்னனுக்கு வில் கொடுத்தாள். இப்ப இத பிள்ளைகள் நானும் எனக்கும் இந்த இடங்கள் எல்லாம் பாடமாக்குறது கஷ்டம். அப்ப நான் என்ன செய்வேன், இது அப்படியே இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சு கொண்டிருக்கேன். இப்ப எனக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு பேப்பர் கிளாஸ் விளங்கப்படுத்தும் போது டக்குனு இந்த ஷார்ட்கட் அப்படியே மைண்ட்ல ஓடி அதை அப்படியே தூக்கி ஈரப்பத்தனை இங்க இருக்குது, உலர்பத்தனை இங்க இருக்குது, தலாவை இங்க இருக்குது, வில் இங்க இருக்குது, டக்குனு தூக்கி போட்டு பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். சரிதானே? அப்ப நான் அதை மைண்ட்ல போட்டுப்பேன். அது உங்களுக்கு வரும். நீங்க படிச்சு வர அது உங்களுக்கு தானாலே வந்துடும், பாடமாக்கிறோம். சரிதானே? அப்ப அதால இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா சிம்பிளா செய்யலாம். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இதை ஹைலைட் பண்றேன். என்னென்ன இடங்கள்ல இது இருக்குது என்றதை வந்து என்ன செய்யறேன்டா, நான் ஹைலைட் பண்ணி கொண்டு வாரேன். சரிதானே? இதுல வந்து ஹட்டன் சமவெளி முதலாவது. சரிதானே? ஹட்டன் சமவெளி. அடுத்தது சீதா. இதுல இருக்கு, இதெல்லாம் முக்கியமானது. சீதா. அடுத்தது இதுல அக்கரைப்பற்று அவ்வளவும் வரும். அக்கரைப்பற்று வரும், கந்தனை வரும். சரிதானே? கந்தன். அதெல்லாம் என்னென்னு சொல்றேன், இடங்களை சொல்றேன். அம்பேவலை. அடுத்தது சந்தித்தா. இதுல சந்தி என்றதை ஞாபகம் வச்சு கொடுங்க. இப்ப பாருங்க என்னென்ன இடங்கள் இருக்குன்னு சொன்னால், இதுல பாருங்க என்னென்ன இடம் பெற போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல என்ன முதலாவது ஹட்டன் சமவெளி.
கட்டன் சீதா அக்கறை பெற்ற கந்தனை அம்பே வலையில் சந்தித்தாளண்டா கட்டன் சமவெளி. இந்த மாதிரி உங்களுக்கு பாருமே, கட்டன் சமவெளி. முதலாவது கட்டன் சமவெளி. சீதா எலிய, சீதா எலிய, சீதா எலிய அக்கறை பற்றன, அக்கறை பத்தன. அடுத்த கந்தப்பொல, கந்தப்பொல அம்பேவல, அம்பேவல சந்ததென்ன, சந்தித்தாளுக்கு சந்ததென்ன. சரிதானே? இது இவ்வளவும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பத்தன புல்நிலங்கள் இருக்கிற இடங்கள். அப்ப கட்டன் சீதா அக்கறை பெற்ற கந்தனை அம்பேவலை சந்தித்தாள் என்றால் கட்டன் சமவெளி, சீதா எலிய அக்கறை அக்கறை பற்றன, அக்கறை பத்தன. அடுத்தது கந்தப்பொல, அம்பேவல சந்ததன். சரிதானே? இது அவ்வளவும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரப்புல் நிலங்கள் இருக்கிற, அதாவது ஈரப்பத்தன புல்நிலங்கள் இருக்கிற இடங்களாக வந்து இருக்குது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உலர்பத்தன புல்நிலங்கள் இருக்கிற இடங்கள், உலர்பத்தன புல்நிலங்கள் இருக்கிற இடங்களை வந்து பாத்தீங்கன்னா இதுல ஊவா பள்ளத்தாக்கு, இதுல ஊவா பள்ளத்தாக்கு, இறங்கி இதுக்கெல்லாம் இருக்குது. இறங்கி, சிங்கத்தை, சிங்கத்தை, பண்டாவை, பண்டாவை, அடுத்தது வெளியேறிய. சரிதானே? இதுல இவ்வளவு ஹைலைட் பாருங்க. இதுக்கு என்னென்ன வரப்போகுது என்றால் இதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்குன்றத பாருங்க. முதலாவது ஊவா பள்ளத்தாக்கு, ஊவா பள்ளத்தாக்கு, ஊவா பள்ளத்தாக்கு, ரக்குவா இறங்கிக்கு ரக்குவானை, ரக்குவானை இறங்கிக்கு ரக்குவானை, சிங்கத்துக்கு சிங்கராஜவனம், சிங்கராஜ சிங்கராஜவனம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்தை பண்டாரவளை, பண்டாரவளை, வெளியனாருக்கு வெளிமடை, வெளிமடை. இது இவ்வளவும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலர்பத்தன புல்நிலங்கள் இருக்குது. இவ்வளவு இந்த இடமூலத்திலையும் என்ன இருக்குது, இந்த உலர்பத்தன புல்நிலங்கள் அதிகமாக பரவலடைந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. சரிதானே? எங்கெங்க? ஊவா பள்ளத்தாக்கு, ரக்குவானை, செங்கராஜவனம், பண்டாரவலை, வெளிமடை. இது வளத்திலையும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலர்பத்தன புல்நிலங்கள் இருக்குது. சரி, தலாவை புல்நிலங்களுக்கு மார்க் பண்றோம் பாருங்க. தலாவை புல்நிலங்களுக்கு புலனறுவ, மாதுருவோயா, கல்லோயா. சரிதானே? இங்க பாருங்க, இது இவ்வளவும் வரப்போகுது. அப்ப மார்க் பண்ண போறீங்க. நீங்க படிக்க 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 வந்துடும் பிள்ளைகளா, நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. சரிதான், நீங்க அதை படிக்க படிச்சு 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 வர 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 அதை உங்களுக்கு ஓட்டுவா உங்களுக்குள்ள வந்துடும், அது பாடம் ஆக்கிரும். புலனறுவை, புலனறுவை. அடுத்தது வந்து மாதுருவோயா, மாதுருவோயா, கல்லோயா. இந்த முறை பெரும்பாலும் உங்க சொல்லுங்க சார். அந்த கல்லோயான்றது வந்து அந்த ஆறு ஒன்று ஓடுதா சார்? ஓ ஓ ஓ கல்லோயா 6 ஓடுறதுதான் அது. சரி, மாதுரோயா கல்லோயா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதிரி தான். 6 தான் 2 பேர், 2 சரிதானே? கல்லோயா 6, மாதுரோயா 6. அப்ப புலனறுவை, மாதுரோயா, கல்லோயா இது 3 இடத்திலையும் இருக்கிறது தலாவை புல்நிலங்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வில்லு புல்நிலங்கள் எங்க இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சோமாவதி, சோமாவதி, மன்னன், இதை ரெண்டையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அடுத்தது வில். சரிதானே? இதை விடவும் இங்க வேற. அப்ப இதுல என்ன எழுத போறீங்க? இதுல என்ன? சோமாவதி, சோமாவதி, மன்னம்பட்டி, மன்னம்பட்டி, அடுத்தது வில்பத்து. சரிதானே? இது இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வில்லுப்புல் நிலங்கள் இருக்கிற இடங்களாக இருக்கும். சரிதானே? அப்ப இதை டக்கண்டு போட்டுட்டு இதை டக்கண்டு செஞ்சு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரி. இந்த முறை பெரும்பாலும் உங்களுக்கு காடுகளினுடைய பரவலும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புல்நிலங்களினுடைய என்னன்னு சொல்றது, இந்த எங்கெங்க இருக்கிறன்ற இடங்களும் உங்களுக்கு கட்டாயமா பிள்ளைகள் கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நல்ல வடிவா படியுங்க. திரும்ப திரும்ப என்னால அதைத்தான் சொல்ல தெரியும். சரிதான், நீங்க தேவையில்லாத விஷயங்களை படிச்சு குழப்பம் அடையாதீங்க. சரிதானே? தேவையில்லாத விஷயங்களை படிச்சு படிச்சு குழப்பம் அடைஞ்சீங்கன்னா அது உங்களோட விருப்பங்கள். சரிதானே? வரக்கூடியதுக்கு ஏற்ப உங்களை தயார்படுத்துங்க. எப்படி எங்களுக்கு பேப்பர் வருகுது, நாங்க எப்படி செய்ய போறோம், என்ன மாதிரி செய்ய போறோம் என்ற விஷயத்துக்கு ஏற்ப உங்களை தயார்படுத்துங்க. அப்படி தயார்படுத்துனீங்க என்றால் உங்களால மிக இலகுவான முறைகள்ல உங்களால புள்ளிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? சும்மா எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் அடையும். அது இயல்பு.
எல்லாத்தையும் படிச்சு குழம்பாம நீங்க சொல்ற விஷயங்களை கேட்டு படியுங்க. இதுல இந்த இருக்கு பாருங்க, இதுகளெல்லாம் இந்த பாருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்ப பாருங்க இதுல இந்த பாருங்க இந்த பிள்ளை இவளெல்லாம் கிளாஸ் கண்டினியூவா வார பிள்ளை. இந்த நுசான்றவன் சரிதானே, இந்த பிள்ளையெல்லாம் கண்டினியூவா வருவான், நல்ல கட்டிக்காரு சரிதானே. இது 2024ஆம் ஆண்டு ஆக்குறதா சரிதானே. இவள் நல்ல கட்டிக்காரு இந்த பிள்ளை. நான் இவளுக்கு தொடர்ச்சியா வரும் இந்த பிள்ளையெல்லாம் சரிதானே. இவளுக்கு ஜியோகிராஃபி எனக்கு தெரியும், ஜியோகிராஃபி தான் எடுப்பாள்ன்னு சொல்லி. ஆனா ஐடி இந்த பிள்ளை விட்டுட்டாள், ஐடி சி எடுத்து விட்டாள் இந்த பிள்ளை சரிதானே. ஆனா நல்ல கட்டிக்காரி பிள்ளை இவளுக்கு. இந்த பிள்ளைக்கு வந்து A to C. ஆனா ஜியோகிராஃபி நல்ல கட்டிக்காரி, கேட்கறதுக்கெல்லாம் கட 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 கடன்னு விட சொல்லுவாள். ஆனா அந்த பிள்ளை ரிசல்ட், இந்த பிள்ளைங்க சரியான கவலை. இந்த பிள்ளை வந்து மீடியாவிலையும் ஐடிலையும் சி எடுத்து விட்டாள் பிள்ளை இந்த பிள்ளை. இங்க பாருங்களேன் இந்த பிள்ளை ரிசல்ட். சரியான கவலை எனக்கு இந்த பிள்ளையை பாக்குற நேரம். நல்ல கட்டிக்காரி. ஆனா 0.9 செட் ஸ்கோர் பாருங்க, ரேங்க் 11 போயிட்டு பாருங்க. ஆனால் இந்த பிள்ளை இவள் ஐடியும் மீடியாவும் எடுத்தவள், நல்ல கட்டிக்காரி. இங்கிலீஷ்லயும் ஏ எடுத்திருக்கிறாள் சரிதானே. நல்ல கட்டிக்காரி பிள்ளை. ஆனா இவள் எங்க போய் மீடியா இதெல்லாம் படிச்சாலும் தெரியாது, நல்ல கட்டிக்காரி. அதே மாதிரி இந்த பிள்ளை உண்மையா இந்த பிள்ளை நல்ல கட்டிக்காரி சரிதானே. சொல்றேன் இதெல்லாம் இவங்கெல்லாம் கிளாஸுக்கு கண்டினியூ வந்த பிள்ளைகள சரிதானே, என்ன கிளாஸுக்கு கண்டினியூ வந்த பிள்ளைகள். அடுத்த இந்த பிள்ளை நல்ல கட்டிக்காரி சரிதானே. இது கிளாஸுக்கு கண்டினியூ வந்த பிள்ளைகள் சரிதானே. அடுத்தது இந்த பிள்ளையும் கொஞ்சம் கட்டிக்காரு, ஆனா ஜியோகிராஃபில சி எடுத்து விட்டு அவளுக்கு என்ன நடந்ததோ தெரியாது. இதெல்லாம் கடைசியில வந்த பிள்ளைகள், இதெல்லாம் கடைசியில வந்த பிள்ளைகள் தான் இதுகள் எல்லாரும். நீங்க எடுக்கிற பாடங்கள் இந்த பாருங்க, இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை மதரசா பிள்ளை. இந்த பிள்ளை மதரசாவா, இந்த பிள்ளை இஸ்லாத்தும் அரபிக்கும் ஏ, ஜியோகிராஃபி சி இந்த பிள்ளைக்கு. இந்த பிள்ளை மதரசா சரிதானே. இதெல்லாம் கடைசியில வந்த பிள்ளைகள், இதெல்லாம் நீங்க நேரத்தோட வந்த பிள்ளைகள். இதுல இருக்கு, இதுல எடுத்திருக்கிற அவ்வளவு பேருமே இந்த உங்களே மாதிரி இந்த சஹரா எவாஞ்சலின் அதுகளே மாதிரி வந்த பிள்ளைகள். அதுல இருந்து பேசிக்ல இருந்தே அதுக்கு தெரியும் என்ன கேள்வி வந்தா என்ன செய்யும், என்ன கேள்வி வந்தா என்ன செய்யும்ன்றதெல்லாம் அதுக்கு தெரியும். நான் அந்த ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்து நிறைய பேப்பர்கள் செய்து வந்ததால அந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் அப்படி கிளியர் ஆயிட்டுகள். அந்த பிள்ளைகள் அவ்வளவு பேருக்கு நல்ல ரிசல்ட்டுகள். அந்த லாஸ்ட்ல வந்த பிள்ளைகளுக்கு அந்த சொல்ற அந்த சில இடங்களில் செமினாருக்கு போறது, அங்க சொல்ற விஷயங்களை கேட்கறது, அங்க குழம்பு படுறது, இதான் நடக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் சரிதானே. இது ஒரு பிள்ளைக்கு 3ஆவது ரேங்க் எடுத்தவள் பிள்ளை, 3ஆவது ரேங்க் எடுத்தவள், அவளுக்கு 3A தான். இந்த பிள்ளை கடைசியில வந்தவள் அஸ்ஃபான்னு சொல்லி, இந்த பிள்ளை கடைசியில வந்தவள். இதுல கொஞ்சம் முன்னுக்கு வந்த பிள்ளைலாம் இருக்குதுகள். உங்களுக்கு B உங்களுக்கு காட்டுறேன் பிள்ளைகள், நீங்க இருக்க அந்த பாடங்களை காட்டுறேன் சரிதானே. கேணிஜா இது சரிதானே. இது வந்தாரு உங்களே மாய்த்தானே, இதெல்லாம் கடைசிட்டு டைம்ல வந்தாக்கள் தான் அவங்க வந்துட்டு காப்பாத்துங்க சார், அது செய்யுங்க சார், இது செய்யுங்க சார் சொன்னாக்கள் தான் கொஞ்சம் பேர். இப்ப சொல்ற இதுல ஒருத்தருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த எஸ் எடுக்கிற அளவுக்கு ஒருத்தரும் வைக்க இல்லைனா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் பெரும்பாலும் எஸ் வந்ததே இல்லை. எஸ் எடுக்கிறேன்டா என்னது பிள்ளைகள் கிளாஸுக்கு போவான் இல்லையா. இல்ல வந்த பிள்ளைகள் ஸ்கூல் ஆக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிதானே. இதெல்லாம் மதரசா பிள்ளைகள், இதெல்லாம் மதரசா பிள்ளை சரி. இதுல மதரசா பிள்ளை, இதுல கொஞ்சம் பேர் இருக்குது மதரசா பிள்ளைகள் வந்ததுல இருக்குது சரிதானே. அப்ப சொல்ற விஷயங்களை கேட்டு நல்ல வடிவா என்ன செஞ்சு கொள்ளுங்க, படிச்சு கொள்ளுங்க. நான் அதான் சொல்றேன், அந்த சொல்ற விஷயங்களை நோட் பண்ணி சரியான முறைகள்ல வடிவா படிச்சு கொள்ளுங்க சரிதானே. உங்களோட எதிர்காலம் உங்களோட தாய் தகப்பன் சரியான வகையில கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு காசு உழைச்சு உங்களோட கைக்கு தந்து படிக்க தராங்க. அதால நான் சொல்ற விஷயங்களை நல்ல வடிவா கேட்டு, நான் தேடித்தர விஷயங்களை கேட்டு வடிவா படிச்சு கொள்ளுங்க சரிதானே. ஓகே, இப்ப இந்த அடுத்தது நீங்க எடுக்கிற பாடங்களுக்கு பிள்ளை சில பாடங்களுக்கு சர்ஸ்கோர் சரியான குறைவு, நீங்க தொப்ப படிக்க வேணும். அந்த உண்மையை சொல்ல போனால் இஸ்லாமிய நாகரிகம் சரிதானே, இஸ்லாமிய நாகரிகம் சர்ஸ்கோர் துப்புரவா இல்லை சரிதானே. இதுல உசுமில கதைக்கவும் கூடாது, உண்மையில சரியான சர்ஸ்கோர். நீங்க எங்க எடுக்கணும்னா 90 எடுக்க வேணும். இஸ்லாத்து அரபிக்கெல்லாம் 90க்கு போக வேணும் உங்களோட மார்க்ஸ். எடுக்கிறீங்களான்றத ஒருக்கா பாருங்க. இந்த கிண்டுசியம் ஓரளவுக்கு சர்ச் ஸ்கோர் இருக்கு, ஏன்னா அந்த கிண்டு கல்ச்சர் பிள்ளை எல்லாம் கொஞ்சம் எடுக்கிறது குறைவு, இந்த கிண்டுசிய பிள்ளை எடுக்க குறைவு. நீங்க இந்த இஸ்லாம் எடுக்கிற பிள்ளைகள் எக்கச்சக்கம் அதிகம், அதனாலதான் உங்களுக்கு சர்ச் ஸ்கோர் அதுக்கு சரியான லோ. அதால நீங்க உங்களோட இந்த கிண்டுக்கள் இது இஸ்லாமிய நாரியம் அரபிக் எடுக்கிற பிள்ளைகள் நல்ல 90ல உங்களோட டார்கெட் பண்ணுங்க. சும்மா இஸ்லாமிய நாரியம் போய் படிக்கணும்னு யோசிக்காம நல்ல கோர்ஸுக்கு போகணும், லோக்கு போக வேணும், நல்ல கோர்ஸ்கள் ஐடி கோர்ஸ்களுக்குள்ள போகணும்ன்ற மாதிரி உங்களோட டார்கெட் பண்ணி படிங்க, அதான் உங்களோட எய்மா இருக்க வேணும் சரிதானே. ஓகே, இதுகளில் இந்த இடங்களை மட்டும் நீங்க நோமலா பாடமாக்கி வச்சீங்கன்னா சரி, இதுல இருக்கிற புல்நிலங்களையோ வேறு மற்ற விஷயங்களையோ நீங்க பாடமாக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை, வேறையும் மாட்டுச்சு சரிதானே. இதுல கிடந்து நான் இப்ப சொன்ன மற்ற விஷயங்களை மட்டும் நோமலா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க சரியா பிள்ளைகள். இதுல யாருக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. சார் சொல்லுங்க. இது எம்சிக்யூக்கு மட்டும் தானே சார் வரும் எங்களுக்கு? இது எம்சிக்யூக்கு மட்டும் தான் வரும். சரி சார்.
இது எம்சிக்யூக்கு மட்டும்தான் உங்களுக்கு வரும். எம்சிக்யூக்கு மட்டுமே படியுங்க. சரிதான். இது பெரும்பாலும் செகண்ட் பார்ட்டுக்கு வாரது குறைவு. அப்படி வந்தாலும் பெரும்பாலும் உங்கள்ட்ட இதை பெரும்பாலும் தொடர்புபடுத்தி அப்படிதான் கேட்பாங்க. இதை நீங்க நார்மலா எம்சிக்யூக்கு படிங்க. ஏன்னால் இந்த முறை ஆட்களுக்கு பெரும்பாலும் வந்துட்டு தானே. அப்ப அதால பெரும்பாலும் உங்களுக்கு இந்த சூழல் தொகுதிகளை வச்சு பெருசா கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அப்படி நாங்க இதை வச்சு பாக்குறோம்னாலும் எப்படி வினா வரும்ன்றதை நான் பேப்பர் கிளாஸ்ல வச்சு ஒரு கவலங்கப்படுத்தி விடுறேன். சரிதானே? சரி. ஓகே. இப்ப 2 பாயிண்ட் எடுக்கணும்னா நீங்க 3 பாடமும் 90க்கு மேல எடுக்க வேணும். 3 பாடம் 90க்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் வரும். 3 பாடம் 90க்கு மேல எடுக்க வேணும். அந்த திருவண்ணாமலையில ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த பிள்ளைக்கு 2.0 தான். 2.0 அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை வந்து எடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர், ஜியோகிராஃபி, தமிழ் 3 பாடம் எடுத்திருந்தவன். அந்த பிள்ளைக்கு 2.0 வந்தது. ஜியோகிராஃபி, அக்ரிகல்ச்சர், தமிழ் 3 பாடம் எடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு 2.0. சரி, அடுத்தது வந்து பாருங்க, ஈரநிலங்கள். இதுக்கும் எங்களுக்கு இருக்கிறதுல மிக முக்கியமானது 2023ஆம் ஆண்டாக்களுக்கும் 2021ஆம் ஆண்டாக்களுக்கும் கேட்கப்பட்டிருந்தது. 2021ஆம் ஆண்டாக்களுக்கும் செகண்ட் பார்ட்ல. சரிதானே? செகண்ட் இந்த முறை இதுவும் உங்களுக்கு பெரும்பாலும் பெறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். சில டைம்ல ஃபுல்லா போட மாட்டாங்க. அப்படி சூழல் தொகுதி கேட்டாங்கன்னா மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரிதானே? பெரும்பாலும் உங்களுக்கு இதை ஒரு மிக்ஸ் கண்டென்ட்டா கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. ஈரநிலங்களை பத்தி. ஈரநிலங்கள் அவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றதுக்கு இல்ல, சும்மா நோமலாவே நீங்க ஜென்ரலாவே எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இந்த ஈரநிலங்கள் இருக்கும். சரி, இதுல எங்களுக்கு முதலாவது ஈரநிலம் என்றால் என்னன்னு தெரிய வேணும். பாருங்க, இதுலயே எங்களுக்கு வரைவிலக்கணம் இருக்குது. ஈரம், நிலம். அப்ப நிலம் வந்து ஈரலிப்பாக இருக்க வேணும். நிலம் வந்து ஈரலிப்பாக இருக்கிற இடங்களை தான் நாங்க இங்க பொதுவாக சொல்லுவோம் வந்து ஈரநிலங்கள் என்று சொல்லுவோம். நிலம் வந்து ஈரலிப்பு தன்மைகளாக காணப்படுற இடங்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் இதுல நான் சும்மா இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கேன், அதை வாங்கி காட்டுன்னு பாருங்க. இலங்கை ஒரு தீவாகும். எங்களுக்கு தெரியும், இலங்கை ஒரு தீவு. இத்தகைய ஒரு தீவில் இயற்கை வளங்கள் உலகில் ஏனைய நாடுகளுக்கு நிகராக இருப்பது பெரும் பேராக விளங்குகின்றது. அப்ப இலங்கை ஒரு தீவாக இருக்கிறதால சகல வளங்களும் இருக்குது. எல்லா வளங்களும் இருக்குது. மண் வளம் இருக்குது, மழை வளம் இருக்குது, நீர் வளம் இருக்குது, நிலவளம் இருக்குது, கனிய வளம் இருக்குது. முழு வளமும் பெற்ற ஒரு நாடுதான் எங்கட இலங்கை நாடு. அந்த அடிப்படையில் இயற்கையின் சௌகரியமிக்க உவமை ஊட்டும் ஒரு சூழல் தொகுதியாக ஈரநிலங்கள் இருக்குது. எங்களுக்கு பிள்ளைகள் ஈரநிலங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை, அதாவது எங்களுக்கு வந்து ஒரு மனதுக்கு ஒரு ஒரு என்னன்னு சொல்றோம், ஆறுதல் அளிக்கக்கூடிய. சரிதானே? அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க களியாட்டங்களை கொண்டாடக்கூடிய ஒரு இடங்களாக இருக்குது இந்த ஈரநிலங்கள். இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே வருகிற சந்தர்ப்பங்கள்ல கேக் வேண்டிக் கொண்டு அந்த ஈரநிலங்கள்ல வச்சுதான் கேக் வெட்டுற நிலப்பாடுகள் இருக்கும். ஏன் அங்க இருக்கிற சூரிய உதயங்கள், அங்க வருகின்ற பறவைகள், அதே நேரத்தில் அங்க இருக்கிற இயற்கையான அம்சங்கள் எல்லாம் ஒரு அழகான தன்மைகளாக இருக்கும். அப்ப இந்த ஈரநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் செழிப்பு மிக்கது ஒன்றாக வந்து இருக்குமாம். இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறு வகையான ஈரநிலங்களை காண முடிகின்றது. கடல் நீரேரிகள், ஆற்று முகங்கள், களிமுகங்கள், கடற்கரை அண்டிய சதுப்பு நிலங்கள், உள்நாட்டின் நீர்நிலைகள் என்பன இவற்றில் அடங்குகின்றது. இலங்கையில் இயற்கையாக தோன்றிய குளங்கள் அல்லது நீர்நிலைகள் ஒரு சிலதே உள்ளன. இப்ப எங்கட இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இயற்கையாக தோன்றிய குளங்கள் வந்து ஒரு சிலதான் இருக்குது. பொதுவாக இந்த முல்லைத்தீவு பிரதேசங்களை நாங்க கூட பார்க்கலாம். அதே நேரத்துல அனுராதபுர பிரதேசங்களையும் இயற்கையாக தோன்றிய ஒரு சில குளங்களை வந்து நாங்க அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா. கூட குளங்களை அமைக்கிறது மனிதனாத்தான் இருப்பான். ஆனா ஒரு சில இயற்கையாக அமையப்பெற்ற ஒரு பள்ளம் இருக்கிற போது அதுக்குள்ள நீர் தேங்கும் போது அது குளமாக மாறும். அப்ப இயற்கையாக உருவாக்கப்பட்ட குளங்கள் ஒரு சில எங்கட உலகில வந்து காணப்படுகிறது. நாட்டில் காணப்படும் குளங்களுள் பெரும்பாலானவை நிர்மாணிக்கப்பட்டவைகளாகும். இதன் காரணமாக குளமும் கோயிலும் பயிரும் நிலமும் பண்டைய இலங்கையர் சமூகத்தின் அடிப்படை அம்சமாக இருக்குது. சரிதானே? ஆரம்ப காலத்துல வாழ்ந்த மக்கள் இயற்கையுடன் ஒன்றித்து வாழ்ந்தாங்க. எங்களுக்கு தெரியும் மானுட சூழல் ஆதிக்கவாதம் சொல்லுவோம். இயற்கைகளை ஒரு என்ன சொல்றது, ஒரு தெய்வமாக பார்த்த சந்தர்ப்பங்கள், இயற்கை அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தது, இயற்கை தான் அவங்களுக்கு எல்லாம் என்ற ஒரு நிலைப்பாடுக்குள்ள இருக்கும்போது மனிதனுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான அழிவுகளும் வரையில்லை. இப்ப உதாரணமா பாருங்களேன். இப்ப உதாரணமா செவ்விந்திய தலைவர் சியாட்டல் இருக்கிறார். அவர் சூழல் தொகுதிகளை ஒரு ஆதரிச்ச ஒரு அறிஞர் தான். இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி ஆறுது. சூழல் தொகுதியை கூட விரும்பின மனிதன் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்விந்திய தலைவர் சியாட்டல் என்றவர் வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு எப்படின்னு சொன்னால், அந்த மக்களுக்கு சொல்றாரு, அந்த பழங்குடியின மக்களுக்கு சொல்றாரு, ஒவ்வொரு காட்டு மரங்களும் எங்களுடைய மூதாதையர்கள். நாங்க காட்டு மரங்களை வெட்டுவது எங்களுடைய மூதாதையர்களை அழிப்பதற்கு சமன். யாருமே காடுகளை வெட்டாதீங்க, அழிந்தால் மட்டும் நீங்க விறகுகளுக்கு பயன்படுங்கன்னு சொல்லி அந்த மக்களுக்கு வந்து என்ன செய்யறாரு, அவர் அறிவுற்றார் இந்த செவ்விந்திய தலைவர் சியாட்டல். அப்ப இதால அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, காடுகள் வளர்ந்தால் அதை வந்து கூட பராமரிக்க வலிக்கிறாங்க. ஒரு காடு ஒன்று சின்ன பயிரா வருகிற சந்தர்ப்பங்கள்ல அதை அவங்களோட மூதாதையர்கள் என்று சொல்லி
அவங்கள அதை என்ன செய்றாங்க, அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு சரியான பராமரிப்பு கொடுத்து வளர்க்க வலிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும், அப்ப செவிந்து தலை சொல்றார், எங்களுக்கான உணவுகள், எங்களுக்கான உடைகள், எங்களுக்கான உறையுள் எல்லாத்தையுமே காடு தான் தருகுது. நாங்க காடுகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அவர் நிறைய விஷயங்கள் அந்த பழங்குடியினர்களுக்கு சொல்லுவார். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், ஆரம்ப கால மனிதர்கள் இயற்கையோடு ஒன்றித்தான் வாழ்ந்தாங்க. இப்ப உதாரணமா ஆரம்ப காலங்களில் இருக்கிற மக்கள் ஒரு குளங்கள் அமைக்கிறாங்க. குளம் என்ற ஈரநிலம். இப்ப இந்த குளங்களை சுத்தி என்ன செய்வாங்கடா, வேப்ப மரம், மதுர மரம், கருங்காலி மரம், தேக்கு மரம், இந்த மரங்கள் எல்லாம் இந்த குளங்களுக்கு அருகாமையில நாட்டுவாங்க. நீங்க இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா குளங்களுக்கு போக வேண்டிய நிலப்படம் இப்ப வெட்டி போட்டானுங்க. பழைய கால குளங்கள் எதுவும் இருக்கும்டா போய் பாருங்க. கூட வேப்ப மரம் இருக்கும் பிள்ளைகள். வேப்ப மரம், மதுர மரம், இலுப்ப மரம் இதெல்லாம் கொண்டு போய் இந்த குளங்களுக்கு அருகாமையில நடுவாங்க. இது 2 விஷயத்தை எங்களுக்கு எடுத்து காட்டும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா, வேப்ப மரம் நடுறதால வேப்ப மரத்தினுடைய வேர்கள் அந்த நீருக்குள்ள போகும். அந்த நீருக்குள்ள போறதால என்ன செய்யும்னா, அங்க இருக்கிற கிருமிகளை அழித்து எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான நீர் எங்களுக்கு அந்த குளம் பெற்றுத் தரும். இலுப்ப மரம் இலுப்பையும் எங்களுக்கு மிக முக்கியமானது. இலுப்பையினுடைய விதைகள் அந்த நீருக்குள்ள விழுகிற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அது ஒரு ஆரோக்கியமான நீராக மாறும். ஒரு மருத்துவ குணமிக்க நீராக மாறும். வேப்பையினுடைய இலைகள் அந்த குளத்துக்குள்ள விழுகிற போது அது எங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு நீராக மாறும். இது முன்ன எங்களுடைய மூதாதையர்கள் வச்சிருந்த ஒரு மருத்துவ குணங்கள். இதை நெஞ்சு விட்டாங்க, கடகடாண்டு வெட்டி அறுத்து கொண்டு போய் கதிரைகளை மேசைகளை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எங்களுடைய ஆரோக்கியம். அதுல இருந்து குளங்கள் உடைக்காம இந்த மரங்கள் தடுத்து வச்சிருந்தது. ஆனா இன்றைக்கு வந்து என்ன செய்யறோம், கட்டடங்களால கட்டி வச்சிருக்கிறோம். அதுல குப்பைகளும் அதுவும் இதுவும் இந்த குளங்கள்ல போய் தேங்கி நிக்குது. அப்ப மூதாதையர்களை விட நாங்க தான் மிகச்சிறந்த முட்டாள்களாக இருக்கிறோம். ஆரம்ப காலங்களில் இருந்தவங்க இயற்கையோடு அழகாக முறையில வாழ்ந்தாங்க. அந்த நாளையில கொரோனா பிரச்சனையும் வரல, அந்த நாளையில எய்ட்ஸும் வர இல்ல, அந்த நாளையில தேவையில்லாத இப்ப வருகிற ஒரு நோயும் வர இல்ல, ஆரோக்கியமாக இருந்தாங்க. சரிதானே? அந்த நாளில் இருந்த 85 வயது தாத்தாலாம் பாத்தீங்கன்னா, நம்மள அடிச்சு விழுத்தாட்டுவேன். அப்படி நல்ல ஃபோர்ஸா இருப்பாங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நடக்கிற மில களைக்குது. அவ்வளவு பெரிய இதா இருக்குது. என்றால், நாங்க வந்து என்னன்னு சொன்னா, ஆரோக்கியத்தை இழந்துட்டோம். இன்றைக்கு நாங்க சாப்பிடுற சாப்பாடுகள் ஆரோக்கியம் இல்ல. ஈர நிலங்கள் இல்ல. ஈரநில பறவைகள் இல்ல. இன்றைக்கு எதுக்குமே நாங்க இல்லாம அழிச்சு விட்டோம். இன்றைக்கு இந்த ஈரநிலங்கள்ல பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நீர்க்காகங்கள் வேட்டையாடப்படுகிறது. ஆமைகளை வேட்டையாடி சாப்பிடுறாங்க. நீர்க்காகத்தை வேட்டையாடி சாப்பிடுறாங்க. இல்லையா? அங்க இருக்கிற சில மீனினங்கள் அழிந்து போகிற இந்த திலாப்பியா மீன் இதுகள் எல்லாம் வேட்டையாடி சாப்பிடுறது. இப்படியான விஷயங்களை சாப்பிடுறதால எங்களுக்கு அதிகளவான பாதிப்புகள் ஏற்படும். இந்த திலாப்பியா மீன் என்ன செய்ய மாட்டா பிள்ளைகள், இந்த குளங்கள்ல நுளம்பு போய் முட்டைகள் இட்டு வரும்போது திலாப்பியா மீன் போய் அதை போய் பிடிச்சு சாப்பிட்டுரும். அப்ப என்ன செய்யும், குளங்கள்ல வந்து நுளம்புகளும் அந்த கிருமிகளும் வந்து வளராது. அந்த திலாப்பியா மீன் அதை பாதுகாக்கும். சரிதானே? அப்ப இப்படியான நிலைப்பாடுகளை வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தினுடைய மூதாதையர்கள் வச்சிருந்தாங்க. இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், அவங்க பாதுகாத்து விட்டுட்டு போனதெல்லாம் இன்றைக்கு நாங்க அழிச்சு கொண்டு வரோம். எங்களுடைய என்னன்னு சொல்றது, சந்ததியதற்கு இல்லாத வகையில நாங்க அழிச்சு கொண்டு வாரோம். இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு கண்டல் தாவரங்கள் என்றது ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டு வருகிறது. கண்டல் தாவரங்கள் சடுதியாக அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இப்ப நீங்க நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கு போய் நல்ல கட்டித்தனமாக ஒரு ஜியோகிராஃபி படிக்கக்கூடிய ஒரு நல்ல மாணவியாகவோ மாணவனாகவோ வளர்கிற சந்தர்ப்பங்கள்ல நீங்க என்ன செய்யலாம் என்றால், இந்த ஈரநிலங்களுக்குரிய ரிசர்ச் எல்லாம் செய்யலாம். ஈரநிலங்களுக்குரிய ரிசர்ச் நிறைய ஈரநில தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அழிந்து போகக்கூடிய தன்மை. கண்டல் தாவரங்கள் இன்றைக்கு எங்க இலங்கையிலிருந்து அழிந்து போய் கொண்டிருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், ஈரநிலங்கள் வந்து அழிக்கப்பட்டது. மண் போட்டு அதுல கட்டிடங்கள் கட்டுறது, மண்ணை போட்டு அதை நிரப்பி விடுறது, அந்த மண்ணை நிரப்பி அதுக்குள்ளால வந்து பாதைகள் அமைக்கிறது, இப்படியான தன்மைகளால எங்களுக்கு இயற்கை அழகுகள் இன்றைக்கு அழிந்து போயிட்டான். பாருங்க, புலனறுவை யுகத்தில் எமது நாடு தானிய களஞ்சியம் என்ற பெயர் பெற்றமையினை பெயர் பெற்றமைக்கான காரணம் ஈரநிலங்கள் என கருதப்படுகின்றது. புலனறுவையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெற்தானிய களஞ்சியம் இருந்தது. முதல் ஆரம்ப கால மன்னர்கள் வச்சிருந்தவங்க புலனறுவையில. புலனறுவை என்றாலே அது தானியங்கள் மிக்க ஒரு இடம் தான். புலனறுவை என்றாலே அது தானிய களஞ்சியம் தான். அப்படித்தான் அங்க செல்வங்கள் இருந்தது புலனறுவையில. அதிகமான மன்னர்கள் விரும்பிய ஒரு இடமும் புலனறுவை. சரிதானே? ஆனால் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குளங்கள், அங்க இருக்கிற ஈர நிலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்பட்டு கொண்டு போகுது. சரிதானே? ஆய மாடிக்கணக்குல கட்டடங்கள் கட்டுறதுல வேலை இல்ல. பசிக்கு வந்து உணவுகள் செய்யறோமான்றதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. இன்றைக்கு இதுக்கான தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா குறைவடைந்து கொண்டு வருது. எங்களுக்கான உணவுகள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்தா எங்களுக்கான உணவுகள் வந்து இங்க இறக்குமதி செய்யப்படுது. மிகப்பெரிய பேரழிவை நோக்கி நாங்க நகர்றோம்ன்றத இன்றைக்கு யாருமே யோசிக்கிறாங்க இல்ல. மிகப்பெரிய பேரழிவுன்றதுல மிகப்பெரிய பேரழிவை நோக்கி பயணிக்கும்.
இன்னைக்கு மீன் 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 பிடிக்கிற இன்னைக்கு மீனவர்கள் ஆர்ப்பாட்டம், விவசாயம் செய்யற விவசாயிகள் ஆர்ப்பாட்டம், பயிர் செய்யற மரக்கறி செய்யறவங்க ஆர்ப்பாட்டம், தேயிலை கொழுந்து பறிக்கிறவங்க ஆர்ப்பாட்டம். அடே, விவசாயத்தையும் பெருந்தோட்ட பயிற்சியையும் வளர்க்க வேணுமாடா அப்பா கடவுளே. அப்ப இப்ப நமக்கு பசி வந்தாலும் என்ன தெரியும், எல்லாரும் சட்டையையும் போயிட்டு அந்த சீமெந்தையும் தான் கடிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டிய நிலப்பாடு வரப்போகுது. எதுக்குன்னு சொன்னால் கூட விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இல்ல, ஈரநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இல்ல. இப்படி முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தால் பேரழிவுக்குள்ள போய் கொண்டிருக்க போறோம். இன்றைக்கு தெரியும், நேற்றைய நியூஸ்ல வந்து சீனா சண்டை பிடிக்குது தாய்வானோட. என்னென்றால் எங்கட நாட்டினுடைய பகுதிகளும் உங்களுக்குள்ள வந்துட்டு எங்கட நாட்டு பகுதியை தான் சொல்லி சண்டை. இன்றைக்கு பாதுகாப்பு வலயங்கள் அமைச்சு வச்சிருக்காங்க தாய்வான். யோசிச்சு பாருங்க, சீனா வந்து எல்லாரையும் பிள்ளைகளை ஆக்கிரமிக்க வலிக்கிறாங்க. சீனா தந்திரோபாயங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு நாடுகளினுடைய எல்லைகளை பிடிச்சு கொண்டு வராங்க. இது நிறைய கூட்டங்களுக்கு விளங்குதில்லை. இன்னைக்கு தாய்வானோட போர் தொடுக்கிற நிலைமையில இருக்குது சீனா பிள்ளைகள். இன்னைக்கு நீங்க நியூஸ் நான் அந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்க. எங்கட பகுதியை தாண்டு எடுத்து நிக்கிறான் பாருங்க. தாய்வாண்ட பகுதியை இவன் கேட்கிறான்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கு இந்தியாவினுடைய அருணாச்சல பிரதேசத்தை சீனா கேட்கிறான். எங்கட பிரதேசம் தான் அது, எங்கட மூதாதைகள் வாழ்ந்தவங்க, எங்கட மூதாதைகள் அந்த பகுதியை தாண்டு அவங்களுக்கு இடையில ஒரு யுத்தம் போய்கொண்டிருக்கு. இந்த தாய்வானோட யுத்தம், இங்க நம்ம இலங்கையில பகுதி. அப்ப இப்படி போய்கொண்டிருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டா, அங்க இருக்கிற சனத்தொகைகளை நாங்க மெதுவாக என்ன செய்யணும், மற்ற நாடுகளுக்கும் கடத்த வேணும் என்ற மாதிரி தான் அங்க பிளான். சரிதானே. ஆனா எங்கட நாட்டினுடைய அந்த தன்மைகளை நாங்க யோசிக்கிறதும் இல்லை, அது தொடர்பாக சிந்திக்கிறதும் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு போகும், இந்த ஈரநிலங்களை பாதுகாக்காதால. இப்ப எங்கட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த விவசாய நிலங்களை எல்லாம் மூடி அங்க கட்டடங்களை கட்டி கொண்டு வராங்க. இது மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு போய்கொண்டிருக்கிறத யாருமே யோசிக்கவே இல்லை. இப்ப உதாரணமா எங்கட அப்பா ஒரு விவசாயி தான். எங்கட அப்பா ஒரு விவசாயி, ஆனா நான் ஒரு விவசாயி அல்ல. சரிதானே. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இப்ப நான் விவசாயி இல்லாம எங்க அப்பாவோட இந்த விவசாயம் பண்றது வந்து முடிவடைஞ்சிருமன்ற வச்சுக்கொள்ளுங்க. அப்ப விவசாயம் செய்யாம எப்படி சாப்பிடுறது என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்க போகுது. அப்ப இத பிள்ளைகள் சில நாடுகள் விவசாயங்களை அரசாங்க தொழிலாக மாற்றி வச்சிருக்குது. ஆனா எங்கட நாடுகள்ல அப்படியான திட்டமிடல்கள் இல்லை. மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு போய் கொண்டிருக்கோம் பாருங்க. அடுத்தது எங்கட நாடுகள்ல வரும் உணவுக்கான ஒரு பெரிய ஒரு நெருக்கடி கொண்டு வரும். நீங்க பாருங்க, நான் சொன்ன போய் என்ன வரலாற்று என்ன உணவுக்கான நெருக்கடிகள் மிக சீக்கிரமாக வரும். எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. கிராமத்தை தவிர நகரங்கள்ல வாழ்றவங்க மிக அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. கிராமங்கள் இருக்கிறவன் ஒரு பப்பாளி கடிச்சா அப்படி திருந்துருவான். இந்த நகரங்கள் இருக்கிறவங்க தான் சரியான கஷ்டப்படுவாங்க. இப்ப சீனாவோட பிரச்சனை, சீனா உனக்கு அரிசி தர மாட்டேன்னா என்ன செய்வேன்? இந்தியாவோட பிரச்சனை, இந்தியா உனக்கு அரிசி தர மாட்டேன்னா என்ன செய்யறது? எங்க இருந்து அரிசிங்கிறது என்ன செய்யறது? இன்றைக்கு விவசாயங்கள் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்காங்களா? இல்ல. இன்றைக்கு படிச்சவன்ல என்ன செய்யறான்? டிக்டாக் முன்னுக்கு ஆறான், இல்ல வெளிநாடுக்கு போறான். இதான் நடக்குது சம்பவம் எங்க நாடுகள். ஈரநிலங்கள் அழிக்கப்படுது, விவசாயங்கள் இல்லாம போகுது. இப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லாம போறதால அதிகளவான பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படும். அப்ப எங்களுக்கு தெரியணும், ஈரநிலங்களை ஆரம்ப கால மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பாதுகாத்திருக்காங்க. இலங்கையில மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆரம்ப காலங்களில் பாரிய குளங்களும் சிறிய குளங்களும் அமைச்சிருக்காங்க. முதல் 163 பாரிய குளங்களையும் 2376 சிறிய குளங்களையும் அமைச்சிருக்காங்க. இதுல குளங்கள் அமைச்சதுக்குரிய பிரதான காரணம் விவசாயம் தான். விவசாயத்தை செஞ்சு ஈரநிலத்தை அவங்களுக்கு தெரியாத பிள்ளைகள் ஈரநிலம் பண்றது. ஆனா ஈரநிலம் செஞ்சால் அங்க அந்த இடம் வந்து செழிப்பாக இருக்கும்ன்றது அந்த மன்னர்களுடைய ஒரு கணிப்பு. அப்ப அதனாலதான் கூட குளங்கள் அமைச்சிருக்கிறாங்க. பாருங்க, ஈரநிலங்கள் தொடர்பான தகவல்களை நோக்கும் இடத்து அவற்றுக்கிடையில் பல்வேறு வேறுபாடுகளை அவதானிக்க முடிகிறது. சில ஈரநிலங்கள் நன்னீரை கொண்டவை, சில ஈரநிலங்கள் உவர்நீரை கொண்டவை. ஈரநிலங்களில் சில நீரில் அமிழ்ந்தும் காணப்படுவதோடு அவை வில்லு நிலங்கள் எனப்படுகிறது. இது ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஈரநிலங்கள்ல நீருக்குள்ள அமிழ்ந்து காணப்படுற ஒரு நிலம்தான் இந்த வில்லு. நாங்க எங்கட மொழி நடையில சொல்லுவோம் வந்து கட்டிப்பாருன்னு. இப்ப நீங்க உங்களோட இடங்கள்ல எப்படி சொல்றீங்களோ தெரியாது, இதுக்கு மொழி நடை. இதுக்கு சரியான தமிழ் அர்த்தம் வில்லு என்று சொல்லுவோம். இப்ப அந்த பார்க்க உங்களுக்கு இது மாதிரி இருக்கும், என்னன்னு சொன்னா நிலம் மாதிரி இருக்கும். நடந்து போனீங்கன்னா புதஞ்சு போயிருவீங்க. அப்படி இருக்கும். சரியான சேரா இருக்கும். அப்ப நீருக்குள்ள அமிழ்ந்து போயிருக்கும். நீங்க கால் வச்சீங்கன்னா அப்படி புதஞ்சு நீருக்குள்ள போயிருவீங்க. அப்படி இருக்கும். அதைத்தான் நாங்க சொல்றது அப்படின்னா வில்லு. எங்கட இடங்கள்ல அதை சொல்லுவாங்க கட்டிப்பாருன்னுவாங்க. அந்த சேறுகள் நல்லா நிரம்பி போயிருக்கும். சரிதானே. அப்ப அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா வில்லு. அப்ப நீருக்குள்ள புதைந்த ஒரு நிலத்துக்கு பேர் தான் நாங்க இங்க என்னன்னு சொல்றோம்னா வில்லு என்று சொல்றோம். சொல்லுங்க. பொதுவா அப்ப அதுக்கு பக்கத்துல குளங்கள் எல்லாம் நிறைய காணப்படுமா? இருக்கும், இருக்கும். கட்டாயம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு நீர்நிலை இருக்கும். ஒரு வாய்க்கால் ஓடி போகும். அல்லது ஒரு ஏதாவது ஒரு குளம் இருக்கும். இல்லாட்டி கட்டாயம் அதுக்கு பக்கத்துல ஒரு நீர்நிலை ஒன்று இருக்கும். சரிதானே. ஓகே சார். பெரும்பாலும் இந்த ஆறு, வாய்க்கால், குளம் இதுக்கண்டிய பக்கத்துல கட்டாயம் வில்லு இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், கட்டாயம் வில்லு இருக்கும். நான் இந்த குருநாகலுக்கு போனேன். நான் இந்த பிள்ளைகள ஸ்கூலுக்கு போகும் போதெல்லாம் பார்த்திருக்கேன். நிறைய வில்லுகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. அந்த பிள்ளைகளோட இடங்களுக்கு எல்லாம் நிறைய வில்லுகள் இருக்குது. சரிதானே. அப்ப வில்லுகள் பெரும்பாலும் நீர்நிலைமைக்கு அண்மையில தான் அதிகமாக இருக்கும்.
பாருங்க, பெரும்பாலான ஈரநிலங்கள் இயற்கையானவை. பிற்காலத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சில ஈரநிலங்களையும் சூழலில் காணலாம். இலங்கையின் பெரும்பாலான பிரதேசங்களில் ஈரநிலங்கள் காணப்படுகின்றன. தரைத்தோற்ற இயல்புகளுக்கு அமைய அத்தகைய ஈரநிலங்களுக்கு இடையில் பல வேறுபாடுகள் காணப்படுவதனை கீழே உள்ள படத்தின் தகவலின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப ஈரநிலங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் இருக்குது. இயற்கையான ஈரநிலங்கள், அடுத்து செயற்கையான ஈரநிலங்கள். இயற்கையான ஈரநிலங்கள்ன்றது இயற்கையாகவே எங்களோட புவியினுடைய மேற்பரப்பில் அமைய பெற்றிருக்க இயற்கையான ஈரநிலங்கள். மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது செயற்கையான ஈரநிலங்கள். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருந்தா கேளுங்க. பிள்ளைகள் இந்த விஷயத்த நீங்க பாடமாக்கணும்ன்ற மாதிரி யோசிக்காதீங்க. அந்த ஒரு ஜென்ரலா விளங்கி எடுங்க. ஏன்னா உங்களுக்கு எம்சிக்யூல பிள்ளைகள் நீங்க ஈரநிலங்களுக்கு ஒரு எம்சிக்யூ போய் பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ படிக்காத விஷயம் ஏதோ வந்த மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொன்னா அந்த ஆழமான ஒரு விஷயம் விளங்கினா தான் உங்களுக்கு அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது நார்மலா நீங்க இந்த ஈரநிலம்ன்றது என்ன, அந்த கான்செப்ட் என்ன சொல்ல வருதுன்றதை விளங்கி எடுக்கிறதா இங்க முக்கியமான ஒரு விடயம். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் கேளுங்க மின்கா. இதுல அந்த குளங்களோட எண்ணிக்கையும் வரும் எம்சிக்யூக்கு. இல்ல அதெல்லாம் பெருசா வராதா? அதெல்லாம் அது சும்மா உங்களோட நாலேஜுக்கு வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் கேட்டெல்லாம் பெரும்பாலும் மாறுறது குறைவு. இப்ப எம்சிக்யூக்கு ஒரு சாப்டர் இருக்குது பிள்ளைகள். இதுதான் வருமன்றது அந்த அதை படிச்சீங்கன்னா சரி. இதுல இடங்களை மட்டும் நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா சரி. எங்கெங்க என்னென்ன இடங்கள் தான் நீங்க மெயினா உங்கள்கிட்ட கேட்பாங்க. சரிதானே நீங்க எல்லாத்தையும் படிக்கணும்னு யோசிச்சீங்கன்னா குழம்பப்படுவீங்க. சரி, ஓகே. சகராயுதம் கேட்க போறீங்களா? ஓகே சார். சொல்லுங்க. சார் இதுல இந்த கலிமுகங்கள் ஆற்றுமுகங்கள் இருக்கே தானே சார்? ஓம் 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 ஓம். அது வந்து இயற்கையாக உருவானது தானே சார்? களிமுகம் எங்கள் இயற்கை தானே பிள்ளைகள். 6 கடல்ல போய் சங்கமிக்கிற இடம் அந்த களிமுகம் இயற்கை தானே. முகத்துவாரம் இயற்கை தான். சில டைம்ல முகத்துவாரத்தை மனிதன் வெட்டுற சந்தர்ப்பம் இருக்குது. சரிதானே சகரா? ஓகே சார். ஓகே, கீமாகட்டே. ஓகே ஓகே. சார் சரி பிள்ளைங்க சொல்லுங்க. அந்த சியாட்டல் சொன்னீங்க அவர் என்ன அது? அவர் வந்து செவ்விந்திய தலைவர். அவர் தான் சூழல் தொகுதிகளை அதிகமாக நேசித்த ஒரு பழங்குடியினர். செவ்விந்திய தலைவர் சியாட்டல் சூழல் தொகுதியை மிச்சம் நேசிச்சவரா? நேசிச்சவர். சூழல் தொகுதியை நேசிச்ச ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா சியாட்டல் தான். சரிதானே? ஓகே ஓகே ஓகே. சரி பிள்ளைகள், ஓகேவா? மற்றதுல நாளைய கிளாஸ்ல பேப்பர் கிளாஸ் பார்த்து கொண்டு போவோம். சரிதானே? ஓகே சார். Okay, sir. ஓகே. ஓகே சார். ஓகே.